Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சோகமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இனிமேல் நடுவில் பேசுறப்ப ஆமென் ஹalleluya தான் சொல்லணும்னா இன்னும் நல்லா உற்சாகமா சொல்லணும். ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எப்படி பண்ணுவோம்? சோகமா இருப்போமா, அழுதுட்டு இருப்போமா, எப்படி சந்தோஷமா இருக்குமோ அந்த சந்தோஷத்தை தான் நம்ம இன்னைக்கு காட்டணும். உலகம் முழுவதும் இருக்கவங்க எல்லாருமே நம்மளை பார்த்து இன்னைக்கு அதிசயப்படுறாங்க. கிறிஸ்துவை வந்து ஒரு உலகம் முழுவதும் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்களே, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் சொல்லி நம்ம மாதிரி அதிசயப்பட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? சோகம் வந்து ஆமென் ஹalleluya. சரி, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நான் மெசேஜ் செய்திக்குள்ள போறேன். செய்திக்குள்ள போறப்ப சின்ன சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணி நம்ம செய்திக்குள்ள போவோம். கிறிஸ்துமஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன் அப்படின்னாவே இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். கிறிஸ்துமஸ் தாத்தா தெரியும். அதை பத்தி வரலாறு யாராச்சும் தெரியுமா? உங்க எல்லாத்துக்கும் வரலாறு யாரும் தெரியுங்களா? ஓகே, ஒரு சின்ன வரலாறு தான். அதனால இந்த புரியலைன்னா கவலைப்பட தேவையில்ல, இதை பத்தி ரொம்ப யோசிக்க தேவையில்ல. இதை ஒருத்தருக்கு ஃப்ரீயா விட்டுருக்கேன். சும்மா தெரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படின்றது வந்து நம்ம இன்றைய காலகட்டத்துல கிறிஸ்துமஸ் அப்படின்னாவே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்ல எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் தாத்தா தாத்தா அப்படின்ட்டு அதவே தான் பண்றாங்க. சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பூஸ்ட் அப் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு போஸ்ட் பார்த்த சோஷியல் மீடியால, சாண்டா கிளாஸ் isn't coming, Jesus is. கிறிஸ்துமஸ் தாத்தா என்னைக்குமே திரும்ப வர போறதில்ல. ஆனா நம்ம சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் திரும்ப வர போகிறார். ஹalleluya. கர்த்தர் தான் திரும்ப வர போறார். இயேசு கிறிஸ்து தான் திரும்ப வர போறார். சாண்டா கிளாஸ் திரும்பி வரவே போறதில்ல. நம்ம வேணா வேஷம் போட்டு எல்லா வீட்லயும் சந்தோஷமா கொண்டாடலாமே தவிர கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு நாளும் திரும்பி வர போறது இல்லை. ஓகேங்களா? அந்த கிறிஸ்துமஸ் தாத்தான்றது யாருன்னா, ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரி கான்டினென்ட் இருக்குங்களா, அது வந்து ஈஸ்டர்ன் யூரோப்ல லாட்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டில அந்த கண்ட்ரி இருக்கு. அந்த கண்ட்ரில ஒரு சிட்டி, ரீகான்னு ஒரு சிட்டி. அதுல ஒரு நல்ல பணக்காரான ஒரு ஆள் இருந்தார். அந்த ஆள் பேரு நிக்கோலஸ். அந்த ஆளுக்கு குழந்தை கிடையாது. அவரு ரொம்ப பணக்காரரா இருக்காரு. குழந்தையெல்லாம் இல்லாதப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒருத்தர் நல்ல பணக்காரங்க இருக்காங்க, குழந்தை இல்லை அப்படின்னா மற்ற குழந்தைங்களை பார்த்து ரொம்ப ஆசையா இருப்பார். அந்த மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா குழந்தைங்களும் பார்த்து ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாருன்னா, எல்லாத்துக்கும் போய் எல்லா குழந்தைகளுக்கும் கிஃப்ட் கொடுத்து, கிறிஸ்துமஸ்னாவே வெளிச்சத்தின் பண்டிகை, அனுக்கமிழர். அது ஒரு பெரிய சரித்திரம். ஆனா அதை இப்ப சொன்னா போர் அடிச்சிருக்கல, அதான் நீங்களே சொல்லல, நான் வந்து தனியாக உங்களுக்கு ஏதாவது சொல்றேன். அந்த வெளிச்சத்தின் பண்டிகை கொண்டாடுறப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் சும்மா டெக்கரேஷன் பண்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நிக்கோலஸ் என்ன பண்ணாரு, வீட்டுக்கு முன்னாடி டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம், வெளிச்சத்தின் பண்டிகைனா விளக்குல நிறைய கொடுத்து வச்சு கொண்டாடுவோம். அப்படி கொண்டாடுறப்ப என்ன பண்ணாரு, நம்ம சும்மா கொடுக்கறதுக்கு பதிலாக ஏதாவது மரத்துக்கு இது கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நட்டி வச்சு அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அது வந்து குளிரான தேசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இலையெல்லாம் நிறைய மரத்துல இலையில உதிர்ந்துடும். அதனால இலை உதிரா ஒரு மரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைன் ட்ரீ. அந்த பைன் ட்ரீ கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணாரு, அதுல ஃபுல்லா அலங்கரிச்சாரு. அதான் இப்ப நம்ம கிறிஸ்துமஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கோம். அதுல இந்த நிக்கோலஸ் என்ன பண்ணாரு, எல்லா குழந்தையும் கிஃப்ட் வந்து அந்த பைன் ட்ரீக்கு நடுவில் வந்து அடியில் வந்து கிஃப்ட் வச்சு எல்லா குழந்தைங்களா வந்தாங்கன்னா எப்போ கிஃப்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை சந்தோஷமா கொண்டாடணும். ஏன் சந்தோஷம் இந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு, அந்த கிறிஸ்துமஸ் வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணிருந்தாரு. கொஞ்ச காலம் ஆயிடுச்சு, அது இறந்துட்டாரு. உங்களுக்கே தெரியும், அந்த காலத்துல ரோம கத்தோலிக்கம் அப்படின்றது தான் ரொம்ப டாமினன்டா இருந்துச்சு. ஆர்சி அப்படின்றது கத்தோலிக்கம்னு வேற எதுவும் இல்லை, இன்டர்நேஷனலா இருக்கும், சர்வதேசமா இருக்கும். ரோமர்கள் கிறிஸ்துவத்தை சர்வதேசமாக அறிவிச்சது தான் ரோமன் கத்தோலிக்கம். சரிங்களா? அப்போ வந்து அந்த கத்தோலிக்கத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி யாரும் நல்லவர், கொஞ்சம் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் தோணுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாத்துக்கும் புனிதர் பட்டம் கொடுத்துருவாங்க, செயின்ட் அப்படின்னு பட்டம் கொடுத்துருவாங்க. இப்ப இந்த நிக்கோலஸ்ன்றவங்க குழந்தைகள் எல்லாத்தையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டாரா, எல்லாத்துக்கும் எப்படி கொடுத்து சந்தோஷமா இருக்காரா, என்னதான் அவனுக்கு வந்து குழந்தைகள் மத்தவங்க குழந்தைகளை வந்து சந்தோஷமா பாத்துக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து நம்ம செயின்ட் பட்டம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி செயின்ட் பட்டம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்றது காலப்போக்கில் என்னாச்சுன்னா சாண்டா கிளாஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் இப்பயும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் கொடுப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல சொல்லி போதிச்சு அந்த அந்த என்ன சொல்றது சரித்திரத்துல வந்து அப்படியே நடுவில் புனையப்பட்டது. சாண்டா கிளாஸ் வந்து ஏதோ ஒரு அந்த ஆர்டிக்ல இருந்து அப்படியே பனிசெட்ல அப்படிலாம் வர மாட்டாரு. அது அந்த பனிகாலத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் என்ன பண்றாரு, மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து வந்துருந்தாரு. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போயும் சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதனால சாண்டா கிளாஸோ கிறிஸ்துமஸ் ட்ரீயோட நம்ம உள்ளத்தில் கர்த்தர் பிறந்திருக்கிறார். அது நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம கர்த்தரை நாமத்துக்கு போலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இன்னைக்கு நம்ம இந்த வசன பகுதியை வாசிச்சோம். மத்தேயு, லூக்கா, இந்த ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமா நம்ம திரும்ப போற பகுதியா இருக்கும். நடுவில் அப்படியே பழைய ஏற்பாடு கொஞ்சம் போயிட்டு வருவோம். நீங்க ஏன் பழைய ஏற்பாடு, ஏன் கிறிஸ்துமஸ்க்கு பத்தி நீங்க பழைய ஏற்பாடு அப்படின்றீங்க அப்படின்னா, ஆதியாகமம் ஸ்டார்டிங்ல இருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் மொத்தமா சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு நாயகனை பத்தி, இயேசு கிறிஸ்துவ பத்தி.
பழைய ஏற்பாட்டுக்கு இப்ப கிறிஸ்துமஸ் டைம்ல ஏன் பழைய ஏற்பாட்டுக்கு போறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. எல்லாமே ஃபுல்லா எல்லாமே கிறிஸ்துவ பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்திலே பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ஆதியாகமம் 3:15 வாசிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தராகிய இயேசு உறக்க போறாரு, சிலுவையில மரிக்க போறாருன்ற ரகசியம் ஆதியாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ரகசியங்கள் எல்லாம் கிராஸ் லிங்க் ஆகிருக்கிறதா நம்ம வேத பகுதி. சரி, இதுல இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் ட்ரீயை பத்தி பார்த்தோம், சாண்டா கிளாஸ் பத்தி பார்த்தோம். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா நட்சத்திரம். எல்லா வீட்லயும் நட்சத்திரம் கட்டியிருக்கீங்களா? கிறிஸ்துமஸ்க்கு எல்லா வீட்லயும் கட்டியிருக்கீங்களா? நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா, எங்க வீட்டுல கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்காக வந்து நட்சத்திரம் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த வீட்டுல நான் வந்து ஒரு புதுசா ஏதோ ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏரியாவுக்கு புதுசா போறீங்க, அன்னைக்கு நைட் டைம்ல கிறிஸ்துமஸ் டைம்ல நைட் உள்ள போனீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஏரியால எந்த இடத்துல லைட், அந்த ஸ்டார் லைட் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, ஓ இவங்க கிறிஸ்தவர்கள்ப்பா, இவங்க வீட்டுல லைட் கட்டியிருக்காங்க, இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க வீட்டுக்குள்ள வந்து இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தினால சந்தோஷமா கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக உதவும். அந்த காலத்துல இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிறிஸ்துவின் நட்சத்திரம் கரெக்டுங்களா? அந்த நட்சத்திரத்தை பத்தி மத்திய 2வது அதிகாரத்துல வாசிச்சோம். இதுல அந்த மறுபடியும் இந்த 2 வசனங்கள் மறுபடியும் ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பழித்து கொள்வதற்காக வந்தோம் என்றார்கள். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் வராங்க. சாஸ்திரிகள் அப்படின்றப்ப நம்ம அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் பத்திய செய்தியை நமக்கு புரியும். சாஸ்திரிகள் அப்படின்னா யார் நினைச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம நிறைய அந்த டிவில ப்ரோக்ராம் பார்த்து இந்த ஸ்டேஜ்ல இருக்க இந்த டிராமா, சின்ன டிராமாலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த டிராமாலாம் பார்த்து நம்ம எப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, சாஸ்திரிகள்னா யாரோ ஒரு பாவப்பட்ட 3 பேரு சோப்பட்டப்பா சைஸ்ல ஏதோ கிஃப்ட கொண்டு வந்து அந்த அப்படியே ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே ஓரமா போய் அப்படியே கை பிடிக்கிறது பார்த்துருப்பீங்க டிராமா, கரெக்டுங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த சாஸ்திரிகள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, ராஜாக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். சாஸ்திரிகள் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஞானிகள், அறிவாளிகள், உலக காரியங்கள்ல பயங்கர அறிவாளிகள். சாஸ்திரி அப்படின்னாவே இருந்தீங்களா, சாஸ்திரம் படிச்சவங்க சாஸ்திரிகள் அப்படின்வாங்க. படிச்ச ஞானிகளா இருக்கவங்க சாஸ்திரிகள். இப்படிப்பட்ட சாஸ்திரிகள் எப்படி எந்த ஒரு வேலையில இருப்பாங்க அப்படின்னா, சாதாரணமா உட்கார்ந்து கிளி ஜோசி சொல்ற மாதிரி ஆட்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து குறிப்பா இவங்க வானத்துல நட்சத்திரத்துல பாக்குறவங்க என்ன சாஸ்திரம் படிச்சிருக்காங்கன்னா, வான சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, அஸ்ட்ரானமி. இப்ப சொல்ல போனா இஸ்ரோவிலோ நாசாவிலோ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் போல, ஒரு சயின்டிஸ்ட போல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த சாஸ்திரிகள். இந்த சாஸ்திரிகள் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க, இவங்க ராஜாக்கு அட்வைஸ் பண்ற ஆட்கள். அப்படியே பயங்கர பெரிய ராஜாக்கள் அந்த காலத்துல ராஜாக்கள் உங்களுக்கு தெரியும், ராஜா சொன்னா தலை வெட்டு அப்படின்னா வெட்டிடுவாங்க. அந்த கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் கிடையாது, நீ இவங்களை வெட்டு அப்படின்னா சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ராஜாக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், அந்த ராஜாவே இந்த சாஸ்திரிகள் சொன்னா தலையாடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் தான் சாஸ்திரிகள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மாவும் சாஸ்திரிகளா இருந்திருப்பாங்க, இவங்களும் சாஸ்திரிகளா இருந்திருப்பாங்க. வானங்களுக்கு நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நமக்கு தெரியும் நட்சத்திரத்துல பார்த்தோம்னா நமக்கு கண்ணுக்கு ஓரளவுக்கு நட்சத்திரம் தெரியும். ஆனா அவங்க இன்னும் டெய்லி ஆராய்ச்சி பண்ணி எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த நட்சத்திரங்கள் இந்த ஒரு ராசியை குறிக்குது, இந்த நட்சத்திரங்கள் இந்த ஒரு கான்ஸ்டலேஷன், இங்கிலீஷ்ல கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க, இந்த கான்ஸ்டலேஷன் குறிக்குது, இவ்வளவு நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு, இது இவ்வளவு கேலக்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா நட்சத்திர கூட்டத்துக்கும் பேர் வச்சு கூட வச்சிருக்காங்க. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கண்களுக்கு தெரியாத யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா நட்சத்திரத்துக்கும் பேர் சொல்லி அழைக்கிறோம். இந்த சாஸ்திரிகள்லாம் சும்மா சாதாரணமா கண்ணுக்கு நம்ம பாக்குறப்ப, அந்த ராத்திரி வேளையில பாக்குறப்ப கண்களுக்கு எவ்வளவு நட்சத்திரம் தெரியுதோ அந்த நட்சத்திரங்களுக்கு மட்டும் பெயர் வச்சு அழைக்கிறவங்க. அவங்களே சொல்லுவாங்க, பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தப்போ, இந்த குழந்தை பிறந்திருக்கா, இந்த நட்சத்திரம் இங்க இருக்கு, இந்த 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 கிரகங்கள்லாம் இங்க இருக்கு, இவனுக்கு சனி பிடிச்சிருக்கு, இவனுக்கு அதை பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு எல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு உலக ஞானம், உலக அறிவாளிகள் அப்படின்ற மட்டும் தான் தவிர மற்றபடி ஒன்றும் பெருசா இல்லை. ஆனா அந்த உலக ஞானத்தை வச்சு நம்ம எத்தனையோ பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சாஸ்திரிகள் அந்த காலகட்டத்துல வந்து ராஜாக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். யோசிச்சு பாருங்க, ராஜாக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள்னா எப்படி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. நம்ம போய் யாராச்சும் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ண முடியுமா? சும்மா ரோட்ல வந்து போறான், நான் போயிட்டு எப்ப தம்பி வாப்பா இப்படிலாம் பண்ணாதப்பா அப்படின்னா அப்படியே சப்புனு காதோட போயிடுவாங்க. தெரியுதுங்களா? ஏன்னா அவனுக்கு கூட தெரியும், ஒரு உலக மனுஷன், சாதாரண உலக மனுஷன், கிறிஸ்தவர்களாக கூட வச்சுக்கோங்க, இல்லை சாதாரண உலக மனுஷன் வச்சுக்கோங்க, யாருக்குமே அட்வைஸ் பண்ண பிடிக்காது. நம்ம ஃப்ரீயா தான் கொடுக்குறோம் அப்படின்றத அட்வைஸ் மாறி வழங்குவோம். ஆனா கேட்கறவங்க எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்பான். நான் படிச்சிருக்கேன், நான் நல்ல வேலையில இருக்கேன், அதனால நீ என்னமோ படிச்சுக்கோ, என்னமோ பண்ணிக்கோ, எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்ததுன்னு கேட்பான். எனக்கு எப்படி நீ அட்வைஸ் பண்ற அப்படின்னு கேட்பான். வெளியில விடுங்க, வீட்டுல எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? கணவன் பேச்சு மனைவி கேட்பீங்களா? மனைவி பேச்சு கணவன் கேட்பீங்களா?
நிறைய இடத்துல பிரச்சனைகள், வெளியில சொல்ல வேண்டாம். ஓகே, அந்த எல்லா இடத்துலயுமே இருந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்து ஒரு ஈகோ இருக்கும், ஒரு ஹெட் வெயிட் இருக்கும். இதெல்லாம் சாதாரண மனுஷங்களுக்கு நடக்கிறது தான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் உடைக்க போறாரு. கர்த்தர் இது எல்லாத்தையும் இன்னைக்கு முறியடிக்க போறாரு. சாதாரண ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷனுக்கு அட்வைஸ் பண்ணா ஏத்துக்க மாட்டான். அப்படிப்பட்ட காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்க நம்ம இப்ப பாருங்க, இந்த சாஸ்திரிகள் அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. சாதாரண மனுஷன் சொல்ல முடியாது. ஒரு மணியக்காரனுக்கு, ஒரு விஏஓக்கு, ஒரு சிஎம் பிஎம் யாராச்சும் அட்வைஸ் பண்ண முடியுமா? அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அப்படிப்பட்ட அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆள் இருக்காருன்னா அந்த ஆள் பயங்கர பவர்ஃபுல்லான, எல்லாமே நிச்சயமா ரொம்ப பவர்ஃபுல்லான. அந்த பவர்ஃபுல்லான ஆளு எப்படி இருப்பான்? சும்மா சாதாரண வெஸ்ட் சட்டை கட்டிட்டு உட்காந்துருப்பான்? இல்ல, நல்ல பயங்கரமான. இப்பெல்லாம் வந்து லட்சத்துல தான் எல்லா ட்ரெஸ் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி லட்சக்கணக்கில் ட்ரெஸ் எடுத்து போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நகையெல்லாம் நிறைய போட்டுட்டு அந்த மாதிரி இருப்பான் ஒரு சாஸ்திரி அப்படின்றவர். ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ச்சி பண்ணி நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். அந்த நட்சத்திர ஆராய்ச்சி பண்றப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெய்லி போவான், போய் ஒரு சாயங்காலம் 7-8 மணிக்கு ரெகுலரா ஒரு டைம்ல போயிட்டு, ஓ நட்சத்திரம்லாம் இங்க இருக்கு, இந்த நட்சத்திரம் இங்க இருக்கு, இந்த கிரகங்கள்லாம் இங்க இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு வருவான். அடுத்த நாள் போவான், திரும்ப அதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு வருவான். இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டே வந்து இருந்திருக்காங்க சாஸ்திரிகள். நான் சொல்றது வெறும் இங்க இருக்க சாஸ்திரிகள் மட்டும் இல்ல, ஏதோ இந்த சோழர்களுக்கு இருந்த சாஸ்திரிகளோ இவங்களுக்கு கூட இருந்த சாஸ்திரிகளோ இல்ல, உலகம் அனைத்திலும், கிழக்கத்திய நாடுகள் அனைத்திலும் இருக்க சாஸ்திரிகள். எல்லா இடத்துலயும் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் எல்லா இடத்துலயும் வந்து காமனா இருக்கும். தெரியுங்களா? ஏன் அப்படின்னா, பாபேல் கோபுரம், பழைய காலத்துல பழைய படுவாங்க. பாபேல் கோபுரம் என்னாச்சு? உலக மனுஷங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஒரு கோபுரம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பெருமையை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அங்கதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லா பாஷையும் தாறுமாறாக்கினார். தாறுமாறாக்குறப்போ அவங்க அங்கிருந்து விலகி போனாங்களே தவிர, பாஷை விலகி போச்சே தவிர அவங்க கலாச்சாரங்கள்லாம் மாறல. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்பவும் நிறைய மதங்களுக்குள்ள, நிறைய கண்ட்ரிஸ், வேற வேற நாடுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலாச்சாரம், ஒரு சில காரியங்கள். கொரியால வந்து பாத்தீங்கன்னா அம்மான்றது இங்கே அம்மான்னு சொல்லுவாங்க, அங்கேயே அம்மான்னு சொல்லுவாங்க. அப்பான்றதை அங்கேயே அப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மும்மூர்த்திகள் சொல்லி இந்துசம் வச்சிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி சைனாவே இருக்கு. வேறு வேறு நாடுகளில் இந்த 3 மூர்த்திகள், அதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா ட்ரினிட்டி, கர்த்தருடைய அந்த திருத்துவத்தை பிசாசு அப்படியே மாத்தி மத்த லாங்குவேஜ்ல, மத்த ரிலிஜன்ஸ்ல கொண்டு வந்து திருத்தவங்கள் பத்தி வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கலாச்சாரங்கள்ல இன்னும் அப்படியே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே இடத்துல பிரிச்சு போனாங்க. பாபேல் கோபுரத்துக்கு ஒரே இடத்துல பிரிச்சு போனாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம என்ன சொல்றோம்? வாரத்துக்கு முதல் நாள் என்ன சொல்றோம்? என்ன கிழமை சொல்றோம்? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு சூரியன், இங்கிலீஷ்ல சண்டே. இங்கிலீஷ்காரன் நம்ம கேட்டு பேர் வச்சானா? இல்ல நம்ம இங்கிலீஷ்காரன் கேட்டு பேர் வச்சிருக்கோம்? கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து பிரிஞ்சு வந்தோம் அப்படின்றதுக்கு ஆதாரமே இதுதான். பாபேல் கோபுரத்துல இருந்து ஆண்டவர் எல்லாத்தையும் பிரிச்சு அனுப்பிச்சு விட்டாரு. அவன் வேற லாங்குவேஜ் பேசிட்டு போனோம், நம்ம வேற லாங்குவேஜ் பேசிட்டு போனோம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா சண்டே. சூரியனை வழிபடக்கூடிய அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? சூரியனை வழிபட ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன பண்றாங்க? வாரத்தோட ஃபர்ஸ்ட் நாளை வந்து சூரியன் தினமாக கொண்டாடுறது தான் சண்டே அப்படின்னு வச்சிருந்தாங்க. இன்னும் எல்லா நிறைய லாங்குவேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், சூரியனை பிரதானப்படுத்துற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பிசாசு பிற்காலத்துல கொண்டு வந்தது. சரி, இங்க வரும். இந்த சாஸ்திரிகள் வானத்தை என்ன பண்றாங்க? பாத்துக்கலாம், அறிவாளி. நம்ம சொன்னா கேட்க மாட்டோம். அவன் ராஜாக்கு அட்வைஸ் பண்றான், நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான். எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி பாக்குறேன். டெய்லி வானத்தை பார்த்து நம்ம யோசிச்சுக்கோமே, இங்க நிக்கிறோம், இங்க நின்று வானத்தை பார்க்கணும், நட்சத்திரம் தெரியுது, ஓகே, அடுத்த நாள் வரும், நட்சத்திரம் தெரியுது. இந்த மாதிரி கொஞ்சம் வருஷங்களா அந்த சாஸ்திரிகள் ஆராய்ச்சி பெற்று வந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லாத்துக்கும் ஷாக். எல்லா ஊர்கள், எல்லா நாடுகள்லயும் இருக்க சாஸ்திரிகள் ஷாக். போய் வெளியே நின்று அந்த வானத்தை ஆராய்ச்சி பண்றப்ப ஒரு நட்சத்திரம் தெரியுது. எப்படிப்பட்ட நட்சத்திரமா இருக்கும்? நல்ல பிரைட்டான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட பேரு நான் கடைசியில சொல்ல நினைச்சபடி அந்த நட்சத்திரோட பேரே வந்து அவருடைய நட்சத்திரம். 2வது வசனத்துல போட்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். அந்த பேரே அவருடைய நட்சத்திரம் தான் வச்சிருக்காங்க. அவர் யாரும் ஒரு சர்வ வல்லவர். இந்த சாஸ்திரிகள் எல்லாமே பயங்கர அறிவாளிகள். இவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு வானத்துல இப்படி ஒரு விசித்திரமான ஒரு நட்சத்திரம் வந்திருக்கு அப்படின்னா அந்த நட்சத்திரம் சாதாரணமான நட்சத்திரம் இல்ல, அது எதையோ உலகத்துல ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை குறிக்குது. எதை குறிக்குது? சர்வ வல்லமை உள்ள தேவன் குழந்தையாக பிறந்திருக்கிறார் அப்படின்றது குறிக்கிறது அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பார்த்து இவங்க எல்லாருமே ஷாக்காக, என்னடா உலகத்துல இப்படி ஒரு இதுவரைக்கும் நடந்தது இல்லையா? தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி காலத்துல இருந்து எல்லாம் நாங்க காலகாலமா அந்த சாஸ்திரங்களை எழுதி வச்சு வானத்தை எல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நாங்க இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை பார்த்தது இல்ல. ஆனா இப்போ ஒரு விந்தையான ஒரு நட்சத்திரத்தை பார்க்கணுமே, இது என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு, ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு ஒரு டைம்ல இருந்து உங்க வீட்டு மாடியில் இருந்து பாருங்க, நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கவே தெரியும்.
அடுத்த நாளும் கரெக்டா அதே 9 மணிக்கு போனீங்கன்னா அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் நவுந்திருக்கும். கரெக்டுங்களா? காலை நீங்க ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் ஃபுல்லாவே டைரக்ஷன் மாறி இருக்கும். ஏன்னா உலக ரொட்டேஷன்னால அந்த டைம்க்கு எக்ஸாக்டா அந்த இடத்துல இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் நவுந்திருக்கும். ஆனா இந்த பிரைட்டான அவருடைய நட்சத்திரம் மட்டும் பாத்தீங்கன்னா அதே இருக்கு. இவங்களுக்கு பயங்கர ஷாக். எல்லாத்துக்குமே இந்த வான சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ச்சி பார்க்கறாங்க, நாங்களாம் ரொம்ப அறிவாளிங்கன்னு ரொம்ப அப்படியே பெருமை பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட பெருமைக்காரர்கள் அவங்க எல்லாத்துக்கும் தலை சுத்துது. இன்னைக்கு நட்சத்திரம் அதே இடத்துல இருக்கு. இத்தனை நாளா எனக்கு படிச்ச அறிவைங்க என்னாச்சு? இத்தனை நாளா நட்சத்திரம்னா இப்படி நவுறுன்னு தானே பார்த்தேன். இத்தனை நாளா நான் இவ்வளவு கத்தி வச்சிருந்தேனே, இவ்வளவு அறிவு எனக்கு இருந்துச்சு. அந்த அறிவியல் எல்லாம் இன்னைக்கு உடைக்கப்படுற மாதிரி ஒரு நட்சத்திரம் அங்கேயே இன்னைக்கு எல்லாத்தையும் குழப்பது. இவங்க டெய்லி பார்த்துட்டே இருக்காங்க, புரியவே இல்லை என்னடா இந்த நட்சத்திரம் இங்கே இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து அறிவியல் வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட காரியம். சும்மா நம்ம பைபிள்ல மட்டும் சொல்லப்பட்ட எல்லா வரலாற்றிலும் எல்லா நாடுகளிலும் அந்த நாடுகளில் உள்ள ராஜாக்களுடைய ஏடுகள்ல இருக்கக்கூடிய காரியம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ்ல இருக்கு. சரி, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 90 நாட்கள் அந்த நட்சத்திரம் அதே இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நட்சத்திரம் அதே இடத்துல இருந்தப்ப இவங்க பார்த்துட்டு இருக்கப்போ டெய்லி பாத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த அடிக்கு ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 அடிக்கு ஒரு மரம் இருக்கு. நம்ம டெய்லியும் போறப்ப வரப்ப எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த மரம் அப்படியே நவுந்து போகுது. உங்களுக்கு என்ன தோணும்? போயிட்டு அங்க வச்சிருந்த மரம் அப்படியே நவுந்து ஒரு 10 அடி நவுந்து நிக்குது. நம்ம என்ன யோசிப்போம்? நான் இத்தனை நாளா இந்த மரத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன், வருஷ கணக்கு இந்த மரத்தை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ இன்னைக்கு மாறி நிக்குதே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும். ஒருவேளை நமக்கு ஆச்சரியம் வரல அப்படின்னாலும் இந்த சாஸ்திரிகள்லாம் அறிவாளிகள் சொல்லிக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வருது. என்ன கியூரியாசிட்டி? இது என்னது இந்த விஷயம்? எதற்காக நட்சத்திரம் இத்தனை நாள் வந்துச்சு? உலகத்துல ஒரு பெரிய ஒரு ஞானி பிறந்திருக்கிறார், ஒரு தேவன் குழந்தையாக தெய்வத்துவத்துடைய ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு நட்சத்திரம் வந்துச்சு. அது இந்த நாள் நம்ம பார்த்துட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஏதோ நவுற ஆரம்பிக்குது, அடுத்த நாள் பார்ப்பேன் இன்னும் கொஞ்சம் நவுறுது. அப்ப இது எங்கேயோ நவுறுது அப்படின்னா இந்த நட்சத்திரம் எதையோ நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கு. நமக்கு ஏதோ ஒரு வழியை காட்டுகிறது, ஏதோ ஒரு நம்ம டைரக்ஷன்ல கொண்டு போகுது. அது என்ன விஷயம் சொல்லி நான் கண்டுபிடிச்சாகணும், நான் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு சாஸ்திரிகள் கிளம்புறாங்க. நல்லா யோசிச்சுங்க, 3 சாஸ்திரிகள் கிடையவே கிடையாது. வேதத்துல டாப் டு டவுன் நீங்க எத்தனை டைம் படிச்சு பாத்தீங்கன்னாலும் 3 சாஸ்திரிகள் போடவே இல்லை. அது என்ன பண்ணிட்டாங்க, நம்மள இந்த டிராமாலாம் போடுறப்ப எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லி 3 பேர், அந்த ஏன் அந்த 3 பேர் சொன்னா 3 கிஃப்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா? பொன், வெள்ளை பழம், இது ஒரு வெள்ளை பழம். இந்த 3 கிஃப்ட் கொண்டதுனால வந்த சாஸ்திரிகள் 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப வச்சுட்டாங்க. ஆனா சாஸ்திரிகள் 3 பேர் கிடையாது, நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தை பார்த்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சிலோன், பாகிஸ்தான், சைனா, பெர்ஷியா இந்த நாடுகள்ல இருந்து ராஜாக்கள் போன அந்த ராஜாக்களுடைய ஏடுகள்ல இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. சாஸ்திரிகள், ஒரு சாஸ்திரிகள், 2 சாஸ்திரிகள் நிறைய பேர் கிளம்பி போயிருக்காங்க. இதை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரிகள் போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ராஜாக்கு அட்வைஸ் பண்றான். அந்த ராஜாக்கு அட்வைஸ் பண்றவன் சும்மாவா போவான்? சும்மா நம்ம சொல்ற மாதிரி இந்த ஸ்கிட்ல காட்டுறவன், டிராமால காட்டுறவன் சின்ன கிஃப்ட் கொண்டு போவான், பெரிய பெரிய கிஃப்ட் கொண்டு போவான். அது யானைகள்ல, ஒட்டகங்கள்ல அப்படியே எடுத்துக்கொண்டு போற மாதிரி பொன், வெள்ளி இது எல்லாத்தையும் கொண்டு போயிருப்பான். கரெக்டுங்களா? அப்படிப்பட்ட அவன் மட்டும் தனியா போவான், யானை ஓட்டி போறான், யானை வச்சு கொண்டு போறான்னு வச்சுக்கோங்க, அவன் தனியா போனான். யானை ஓடுறதுக்கு ஆள் வேணும், அது கூட அதுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் வேணும். அப்ப எத்தனை பேர் ஒரு படையா கிளம்பி இருப்பாங்க? அந்த மாதிரி ஒரு படையா கிளம்பி இருக்காங்க. இது இந்த நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா நாட்டுகள் இருந்து படையா கிளம்பி போயிருக்காங்க. கிளம்பி போறப்ப அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. எவ்வளவு தூரம் அப்படி எவ்வளவு நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காங்க. எங்க போகுது எங்க போகுது. இது எப்படி நமக்கு தெரியும்? நம்ம இந்த ஏரோ அது 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களை கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது எப்படி திட்டமா விசாரிச்சான் அப்படின்னா, அந்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆனப்போ என்ன அர்த்தம்? அந்த நட்சத்திரம் வந்தப்போ குழந்தை பிறந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டு போறப்ப எவ்வளவு டைம் ஆச்சு இதெல்லாம் ராஜ திட்டமா விசாரிக்கிறான். அதனால 2 வயசுக்கு கம்மியா இருக்க குழந்தைகள் அப்படின்னு சொல்றான். அதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு போன இந்த சாஸ்திரிகள் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. 1 வருஷத்துக்கு மேல இந்த நட்சத்திரம் நம்ம எங்கதான் கொண்டு போய் நிக்க வைக்கிறது பார்த்துக்கலாமே. ஏன்னா நான் இவ்வளவு பெரிய அறிவாளி, என் அறிவையே வந்து மாத்தக்கூடிய அளவுக்கு இந்த நட்சத்திரம் ஒண்ணு பண்ணுது அப்படின்னா என்னதான் பண்ணுது நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா தலைகணத்தோட, எப்படி நம்ம இந்த காலத்துல ஒரு தலைகணமா இருக்கோம்ல அந்த மாதிரி தலைகணத்தோட கிளம்புறாங்க. கிளம்பி அந்த நட்சத்திரம் அதோட அடி வேறு கண்டுபிடிச்சிடறேன், நானு எல்லாத்தையும் டாப் பார்க்கலாம் அப்படியே லிஸ்ட் பண்ணி நான் என்னோட புக்ல எழுதிடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாம் ஆர்வம்லாம் நல்லா தோக்கம் நல்லதா இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் 1 வருஷம் கழிச்சு போய் எருசலேம் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு நேரா நிக்குது. அது வரைக்கும் ஒழுக்கமா தான் போயிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இதே மாதிரிதான் கிறிஸ்தவர்கள் இருக்கும்.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கும். எப்படி ஸ்டார்டிங்ல அந்த நட்சத்திரத்தை பார்த்து எப்படி சாஸ்திரிகள் கிளம்பினாங்களோ அந்த மாதிரி நம்மளும் ஆரம்பத்துல ஐயோ நான் வேதம் வாசிக்கிறதுல நான் என்ன இது விடவே மாட்டேன், நான் பயங்கரமா பைபிள் படிப்பேன், பயங்கரமா பிரேயர் பண்ணுவேன், உபவாசிப்பேன், போறது வரவங்க சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு சொல்லி வைராக்கியமா கிளம்புறோம். சாதாரண வைராக்கியம் இல்ல. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தானே பட்டணத்துல இறங்குறப்போ அந்த விக்கிரக ஆராதனை பார்த்து எப்படி ஆவியில வைராக்கியம் கொண்டாரோ அந்த மாதிரி வைராக்கியத்தோட கிளம்புறோம். அப்படி கிளம்புற நம்ம என்ன பண்றோம்? போறப்போ எருசலேம் பட்டணம் தெரியுதா, வேடிக்கை பார்த்து போயிடும். நட்சத்திரத்தை வழிகாட்டுதான் வந்துச்சு, நட்சத்திரம் கூட்டிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் தான் இவ்வளவு தூரம் நடத்திட்டு இருந்தாரு. உலகமான சேத்துல கிடைக்கிற என்னையும் உங்களையும் தானே கூட்டிட்டு வந்து இவ்வளவு தூரம் உயரத்துல உட்கார வச்சிருக்காரு. பிரபுக்களுக்கும் ராஜாக்களும் மத்தியில் நமக்கு ஒரு பந்தியாயத்தைப்படுத்தி எவ்வளவு தூரம் நம்ம தலையை எண்ணினால் அபிஷேகம் செய்து இருந்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே இவ்வளவு தூரம் வழிகாட்டுட்டீங்களா, இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். ஆண்டவரே உட்காரு. நம்மள சாஸ்திரிகள் விட ஞானிகள் எப்படி ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணுவோம்? ஆண்டவரே இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களா, இதுக்கு மேல உங்களுக்கு நான் எப்படி பண்றேன் பாருங்க. அப்படிதான் போவோம். நம்ம யோசிச்சு பாருங்க. நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு பக்கத்துல முக்கிய சிக்னல் இருக்கு வச்சுக்கோங்க. சிக்னல் ரெட் லைட் போட்டான், ரெட் லைட் போட்டு ரெட் லைட் போட்டு நான் வந்து என்ன சொல்றேன், ஏன்னா கோயம்புத்தூர் ஓடிட்டு எனக்கு இந்த சிக்னல் கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போனேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும். ஆக்சிடென்ட் ஆகும். நான் திமிரா பண்ணனா ஆக்சிடென்ட் ஆகும். ஆண்டவர் இடத்துல நில்லுன்னு சொன்னாரா நிக்கணும், போகணும்னா போகணும். அதை விட்டுட்டு ஆண்டவரை இவ்வளவு தூரம் வழிநடத்திட்டீங்க, இதுக்கு மேல எனக்கு புத்தி இருக்கு, நான் தெரியும், எல்லாமே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா அது யாருக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பாதிப்பே கிடையாது. ஆண்டவர் நம்ம அடிக்கடி கீழே வரைக்கும் பார்த்துதான் இருப்பார். ஆண்டவர் என்னை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா சொல்லுவார், நான் உங்க அப்பே சொன்னேன் நில்றா அப்படின்னு சொன்னேன், கேட்க நீ நில்றா சொன்னா கேட்கியா நீ அப்படிதான் சொல்லுவார். சோ ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ் படிக்கணும். இந்த சாஸ்திரிகளுக்கு எப்படி வழிகளை போயிருக்காங்க பாருங்க. நல்லா இருந்தவங்க, நல்லா ஆரம்பிச்சவங்க, ஆரம்பத்துல நல்லா பயங்கர எக்ஸ்பர்ட்டா அந்த வானத்து நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து, கிரகங்கள் எல்லாம் பார்த்து, சந்திர சூரியன் எல்லாம் பார்த்து எல்லாம் எக்ஸ்பர்ட்டா போய் இந்த இடத்துல இப்படிதான் போகணும், அப்படி போகணும், இந்த இடத்துல மாறி போகணும் அப்படின்லாம் கொண்டு வந்தவங்க. ஆனா இப்ப எப்படி ஆயிட்டாங்க? எல்லாத்தையும் வழி விலகி அந்த எருசலேமுக்கு நேரா போயிட்டாங்க. எருசலேமுக்கு நேரா போன என்னங்க பிரச்சனை? ஏன் இதனால போன என்ன பிரச்சனை? கோட்டைக்கான போனேன், ராஜாவோட கோட்டைக்கான போனேன், வேற என்ன பிரச்சனை? அப்பதான் யோசிப்போம். ராஜா கோட்டைக்கு போனது சும்மா இல்ல, அங்க போனதுனால என்னாச்சு? ராஜா நிறைய குழந்தைகளை பெற்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினர். கலங்கினர் என்ன தெரியுங்களா? அப்படியே பதவதைக்கிறது. நம்ம எத்தனை பேர் கலங்கி போயிருக்காங்க? கலங்க பத்தி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். வாழ்க்கையில் ஒரு கலக்கம் வருது அப்படின்னா நமக்கு அப்படியே இந்த வாழ்க்கையோட அஸ்திபாரமே ஆடி போடுறதுக்கு இருக்கும். அப்படிதான் இந்த ராஜா கிளம்பிச்சு. ஏன்? அவன் இதனால ராஜா உட்காந்துருந்தான் ஏரோது. இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த யூதர்களுக்கு ராஜாவா அவனுக்கு பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு நல்லா தெரியும், அவனுக்கு குழந்தை பிறக்கல, ஏரோது ராஜா குழந்தை பிறக்கல. ஆனா வந்தவங்க என்ன சொல்றாங்க, குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய பார்க்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர் வரல, வேறு வேறு நாட்டுல இருந்து எக்கச்சக்க பேர் வர்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, நீங்க ராஜாவா இருக்கீங்க, நீங்க அந்த ஏரோது ராஜா மாதிரி அந்த ராஜா பொசிஷன்ல நீங்க இருக்கீங்க, நீங்க கோட்டைக்குள்ள உட்கார்ந்து இருக்கீங்க, வெளியில நூற்றுக்கணக்கான சாஸ்திரிகள் வராங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒருவேளை 3 சாஸ்திரிகள் வந்திருந்தாங்கன்னா அந்த 3 சாஸ்திரிகளுக்காக ராஜா கலங்கிருக்க மாட்டான். அப்புறம் பாக்குற சொல்லி சரிங்களா? இங்க வந்தது நூற்றுக்கணக்கான பேர். என்ன கிளைம் பண்ணிட்டு வராங்க? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான்னு கிளைம் பண்ணிட்டு வராங்க. அப்படி யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான்னு கிளைம் பண்ணிட்டு வரப்போ அவருக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும். இத்தனை பேர் சொல்லிட்டு வராங்க ராஜா பிறந்திருக்காரு, ஒருத்தர் ரெண்டு பேருமே இந்த பைத்தியக்காரன் வளரி போயிட்டான் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். ஆனா இத்தனை பேர் சொல்லிட்டு வராங்கன்னா அது உண்மையான ஏதோ நடந்திருக்கு அப்படின்றதுதான் ஒரு கலக்கம். இது ராஜாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. அந்த சாஸ்திரிகள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம அந்த சாஸ்திரிகள் மட்டும் வழி விலகி போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அங்க ஒரு கலக்கத்தை கொண்டு வரும். அதே மாதிரி நீங்க கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்க வாக்குத்தத்தம், உங்களுக்காக வச்சிருக்க வழிகள், உங்களுக்காக வச்சிருக்க மேன்மையான எண்ணங்கள், மகிமையான திட்டங்கள், இதை விட்டு வழி விலகி நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்க குடும்பத்துக்குள்ள கலக்கம் வரும், உங்க குடும்பத்துல பிரச்சனை வரும். எனக்கு ஏன்டா பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வாழ்க்கையில அப்படியே நடந்துட்டே இருக்கு, ரொம்ப நாளா இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு, இந்த வாழ்க்கையில இருந்து இந்த பிரச்சனையை எடுத்து போட முடியாதா அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஆண்டவரா கொடுக்கல, நம்மளா வழி விலகி போயிருக்கோம். ஆண்டவர் என்னைக்குமே வந்து நமக்கு பிரச்சனை கொடுத்து சோதிக்கிறவர் அல்லவே அல்ல. ஆண்டவர் வந்து நமக்கு நன்மையான காரியங்களை கொடுப்பார். ஒரு தீய காரியத்தை கொடுத்துட்டு இவன் தீய காரியத்தை பண்றானோ இல்லையா பார்க்கலாம். அப்படி இல்லைங்க, அசுத்தமான காரியத்தை நமக்கு ஆண்டவர் பண்ணுவார். அவர் பரிசுத்தர். பரலோகத்துல இருக்க கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் 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 சொல்லிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். அவர்களின் பாவத்தை வச்சு உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் வைப்பாரா?
நான் இந்த பாவத்தை செய்யறேன் நான் பார்க்கணும் பாவத்தை வைப்பாரு கண்டிப்பா வைக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப பரிசுத்தமான தெய்வம். உலகத்துல எந்த சாமியும் அப்படி பரிசுத்தம் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆண்டவர் மட்டும்தான் பரிசுத்தம் சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட உண்மையான தெய்வம் தான் நம்ம கர்த்தர். சரிங்களா? சரி, இந்த சாஸ்திரிகள் இவ்வளவு பலிவிலைக்கு போனதுனால பிரச்சனையாச்சு. இப்ப இதே மாதிரி பலிவிலைக்கு போறது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? வெறும் சாஸ்திரிகள் மட்டும் இல்ல, அன்னைக்கு சாஸ்திரிகளுக்கு ஞானம், அவங்களோட சொந்த ஞானம் அப்படின்றது. ஏன்னா அவனும் வந்திருக்கான், எருசலேம் வரைக்கும் வந்திருக்கான். ஏன்னா அதே கோயம்புத்தூர் மாதிரி அவன் எருசலேம்ல வந்திருக்கான். இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன சொல்றான்? இவ்வளவு தூரம் வந்து எனக்கு அதுக்கு போக தெரியாதா? பிசாசந்ததிக்கு அவன் மைண்ட தூண்டி விடுறான். என்ன தூண்டி விடுறான்? ஏய், நீ சாஸ்திரியா, ராஜா அட்வைஸ் பண்றவன், உனக்கு தெரியாத ஞானமா, உனக்கு தெரியாத அறிவா? இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்ல பாருங்க, நீ எவ்வளவு படிச்சிருக்க, அவனை விட எவ்வளவு படிச்சிருக்க. அவன் சின்ன கார் வச்சிருக்கான், நீ எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்க. அவன் ஒரு வீடு வச்சிருக்கான், நீ 2 வீடு வச்சிருக்க. அவனை விட நீ எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு ஞானி, உனக்கு தெரியாதா? தூண்டி விடுவாங்க சார். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? மத்தவனை விட உங்களை அறிவாளி, பயங்கரமா அறிவாளி சொல்லி ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நான் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்ந்தவர்களாக இருக்கும், நம்மிலும் மேன்மையானவர்கள் என்று எண்ணணும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? அப்படி சொல்லவே மாட்டான். பக்கத்துல பாடுறது எல்லாத்தையும், உன்னை விட நான் அறிவாளி, உன்னை விட நான் ஞானி, உன்னை விட நான் பெரிய ஆளு, ஸ்டேட்டஸ்ல பெரிய ஆளு, இமேஜ்ல பெரிய ஆளுன்னு சொல்லி நம்ம மைண்டுக்குள்ள ஒரு காரியத்தை போட்டு வைக்கிறான். அப்படின்னா அது பிசாசு பண்றது. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி ஒரு வேலை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை பிசாசு உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அப்பவே நம்ம பிசாசை உலகிலே கிள்ளி எறிய வேண்டும். நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு இமேஜ் கிடையாது. நமக்குலாம் என்னங்க, மனுஷன் புல்லை போலவும் அவனோட மகிமை எல்லாம் புல்லோட பூவை போலவும் இருக்கு அப்படின்ற ஆண்டவர். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அடுத்து அடுப்புல போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் மனுஷனோட பெருமை எல்லாம். ஆனா அந்த ஒரு சின்ன காரியத்துக்கு நம்ம எவ்வளவு பெருமையை கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சாஸ்திரிகள் அந்த எருசலேமுக்கு போறதுக்கு காரணமே பிசாசு பலிவிலைக்கு போக செஞ்சுட்டான். பிசாசு பெருமையை கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல பிசாசுன்னு, அவன் ஒரு காலகட்டத்துல பயங்கரமான ஏஞ்சலா இருந்தான். அந்த ஏஞ்சல் பிசாசானது காரணமே பெருமை. அதே மாதிரி அவன் என்ன பண்றான்? ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாத்தையும் திசை திருப்பி ஆண்டவரோட வழியில போக விடாம திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்கான். சாஸ்திரிகள் திசை திருப்பினது அவன் கண்களுக்கு முன்பாக எருசலேமை காட்டி. அதே போல இன்னொரு காரியத்தை, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கொஞ்சம் தெளிவா புரியும். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். முன்னாடி சொன்னது ஏன் பழைய ஏற்பாடு போறோம்னு கேட்காதீங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பீனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியில் மழை பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த இடத்துல எலியா படிச்சுன்னா நிறைய பேர் படிச்சுட்டே போக வேண்டியதா இருக்கும். நான் சுருக்கமா சொல்றேன். எலியா அப்படின்றது பாத்தீங்கன்னா பயங்கரமான தீர்க்கதரிசி. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், தீர்க்கதரிசியிலே பயங்கர வல்லமை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பயங்கர வல்லமையுள்ள ஆளு பார்த்தீங்கன்னா எலியா தான். ஏன்? அவர் என்ன சொல்றாரு? ஆகாபு எசபேல்ன்றவங்க வந்து ஒரு ராஜா ராணி, அவங்க 2 பேரும் பயங்கர மோசமானவங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை இருந்துச்சுன்னா டோட்டலா முடிஞ்சது. எசேக்கியேல் புத்தகத்தை நீங்க படிச்சதே தெரியும். எசேக்கியேல் 7:8 படிச்சீங்கன்னா விக்கிரக ஆராதனை பண்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாத்தையும் வெட்டி சாய், அதுவும் என்னோட சபையில இருந்து ஆரம்பி, முதலாவது மூப்பர்ல இருந்து ஆரம்பின்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் விக்கிரக ஆராதனை. 2வது விஷயம் பெருமை. இந்த 2 விஷயத்துக்கு ஆண்டவர் என்னைக்குமே ஒத்தே வர மாட்டார். நம்ம அந்த ஆண்டவர்கிட்ட போய் எவ்வளவு முட்டி போட்டு மணி கேட்டாலும் வேலை கிடையாது. அதை விட்டுட்டு வெளியில வந்தா மட்டும்தான் ஆண்டவரை பார்க்க முடியுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு நம்ம பெருமையை பேசிட்டு நீங்க அதுக்கு மேல என்ன தப்பு பண்ணீங்கன்னாலும் ஆண்டவர் வந்து மனஸ்தாபப்படுவார். என் மகன் பாவம் பண்ணிட்டானே, இந்த பாவம் பண்ணிட்டு இருக்கானே, தேவையில்லாத வந்து இந்த திருட்டுத்தனம் பண்ணிட்டானே, இந்த தப்பு பண்ணிட்டானே, இந்த போன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கானே, டிவி ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கானே, இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கோபப்படுவாரு, மனஸ்தாபப்படுவாரு, எரிச்சல் அடைவார். ஆனா பெருமை வந்துருச்சு, நமக்குள்ள பெருமை வந்துருச்சுன்னா ஆண்டவர் நமக்கு விரோதமாக வந்து நிற்கிறார். ஆண்டவர் நமக்கு விரோதமாக வந்துன்னா வாழ்க்கையில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரவே வராது. இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் தாழ்வாய் போயிட்டே இருக்கும். விக்கிரக ஆராதனை டோட்டலா முடிச்சுட்டு, அதான் சொல்றேன், சபையிலிருந்து வெட்ட ஆரம்பி அப்படிங்கிறார் எசேக்கியேல்ல. அதை படிக்கிற போது பாத்தீங்கன்னா அப்படியே கையில நடுங்குது. அப்படி ஒரு வார்த்தை வந்து எசேக்கியேல் புத்தகத்துல வச்சிருக்காரு. சரி, நம்ம இங்க வருவோம். அந்த ஆகாபும் எசேபேலும் ராஜாராஜியும் அந்த எருசலேம் யூதா முழுவதிலும் இருந்து விக்கிரக ஆராதனை வெளியில் கொண்டு போகப்பட்டது. அவங்க என்ன பண்றாங்க? பண்ண தப்பு, திரும்பவும் பாகால் உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க, திரும்ப விக்கிரக ஆராதனை உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. விட்டு போன பாவத்தை திரும்பவும் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். அது முன்னாடி இருந்ததை விட நம்ம இன்னும் அதிகமாக கீழே தள்ளும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆகாவும் அந்த எசபேலும் கொண்டு வராங்க. அந்த இடத்துல போய் எலியா சொல்றாரு, ஆண்டவரோட சமூகத்துக்கு முன்னாடி நிக்கிற நானு, அப்ப எனக்கு தெரியாதா? எலியாவுக்கு தெரியாது எத்தனை நாள் மழை நிற்கும் தெரியாது.
ஆனா வந்து ஆண்டவர் சொல்லிட்டார், இனிமேல் நான் சொல்ற வாக்கின்படி, அதாவது நான் சொல்ல அப்படின்னா மழையும் வராது பனியும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொன்ன வாக்கு ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடந்துட்டாரு. மழையும் வரல பனியும் பெய்யல. 3 வருஷம் நமக்கு இன்னைக்கு தெரியும் பைபிள் படிக்கிறதுனால. ஆனா அன்னைக்கு அவர் அந்த சாபத்தை விட்டப்போ, ஆகாபத்தை பத்தி சொன்னப்போ யாருக்குமே தெரியாது எத்தனை வருஷம் மழை நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை வருஷம் பஞ்சம் வர போகுதுன்னு யாருக்கும் தெரியல. சரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. அப்படிப்பட்ட வானத்துல இருந்து மழை நிக்க செய்த ஒரு தீர்க்கதரிசி. அடுத்தது பாருங்க, அது மட்டும் இல்லாம அக்னி இறங்கின தீர்க்கதரிசி. 18வது அதிகாரம் 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்பொழுது கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேலையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றார். இப்ப யார் யார் கொடுக்குறாங்க? 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள். அந்த இவரு ஆகாபு எசபேல் சேர்ந்து ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சாமியோட தீர்க்கதரிசி 400 பேருக்கு கூட்டு வராங்க. இன்னும் அந்த தோப்பு விக்கிரகத்துக்கு வந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதோட 400 தீர்க்கதரிசி கூட்டு வா. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வா. எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் இன்னைக்கு நம்ம நீயா நானான்னு பாத்துருவோம். ஒரு பக்கம் எலியா, இன்னொரு பக்கம் அந்த எல்லா ஆட்களும் இருக்காங்க. என்ன சொல்றாரு? நீ வா, 2 காலம் கொண்டு வா. நீயே தெரிஞ்சுவா, நீயே 2 காலம் கொண்டு வா. ஒரு காலம் நீ எடுத்துக்கோ, உனக்கு எந்த காலம் பிடிக்கிறோ எடுத்துக்கோ. எடுத்துட்டு அந்த காலமாகிட்ட என்ன பண்ண, காலமலை வெட்டி பலி கொடு. பலி கொடுத்து உன்னோட சாமி பாகாலின்ற சாமி கும்பிட்டுருக்கல, நீ ரொம்ப பெரிய பெரிய சாமின்னு சொல்லி கும்பிட்டுருக்கல, அந்த சாமி நீ கும்பிடு. எவ்வளவு டைம் எடுத்துக்கோ, கும்பிடு. வானத்துல இருந்து அக்னினால வந்து அந்த பலியை பறிச்சுக்கணும். முடியுமா? பண்ணு அப்படின்றாரு. சேலஞ்ச் பண்றாரு, ஓபன் சேலஞ்ச். எத்தனை பேருக்கு? தீர்க்கதரிசிகள் மட்டும் 850 பேர், அது இல்லாம இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேருக்கு சேலஞ்ச் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து காலையில கத்து கட்டுறாங்க. அந்த மத்தியான டைம்ல வந்து எலியா போய் திட்டுறாரு, என்னப்பா சாமின்னு வரலையா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த சாமி? ஒரு வேலை சாமின்னு சொன்னால தியானத்துல இருந்துக்குமோ, இல்ல ஒருவேளை தூங்கிட்டு இருக்கும், இல்லாட்டி வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு, கொஞ்சம் நல்லா தட்டி எழுப்புப்பா, கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கத்துறாரு. இன்னும் கத்துறாங்க. அவனுங்க கத்தி வச்சு கிழிச்சுக்கிறாங்க, உடம்புல ரத்தம் வருது, என்னென்னமோ பண்றாங்க. சாயந்தரம் வரைக்கும் ஒண்ணு நடக்கல. சரி நீ சாயந்தரம் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டாங்க, ஒண்ணு நடக்கல. இப்போ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு காலை இருக்கு இல்லையா, அந்த காலை வந்து அவர் வந்து பலி கொடுக்குறாரு. இப்ப என்ன நினைக்கிறாரு, ஒரு வேலை இப்ப நான் பிரேயர் பண்ணி அக்னி வந்துச்சு, என்ன பண்ணுவானுங்க, காலையில நான் பிரேயர் பண்ணல அதனாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சுத்தி வாய்க்கால் மாதிரி வெட்டி எப்படின்னா ஒரு 2 படி தானியத்தை எடுத்துட்டு தூணிங்கன்னா எவ்வளவு தூரம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நல்லா வாய்க்காலை வெட்டி அது ஃபுல்லா தண்ணியில் நடக்குது. பலி எல்லாம் தண்ணியில் நடந்து போகுது. அந்த விறகு வைக்கிறாங்களே, அந்த பலி எரிக்கிறாங்க, விலை வைக்கிறாங்களே, அந்த விறகு எல்லாமே நடந்துருச்சு. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்காரு. அப்படி வச்சுட்டு அவர் வந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாரு. 2 வசனம் தான். இந்த 37வது வசனம் பாருங்க, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருந்தேன் என்றும் இந்த ஜனங்கள் அறிவுபடிக்கு என்னை கேட்டதும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகனமுடைய விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணியும் நக்கப்படும். வெறும் அந்த பலியை மட்டும் எரிக்கல, பலி விறகு கட்ட அடியில கல் வச்சிருப்பாங்க, அந்த கல்லு சுத்தி வச்சிருந்த வாய்க்கால தண்ணி எல்லாமே காலியாகிற அளவுக்கு ஒரு அக்னி வந்து இருக்கு. எவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி! ஃபர்ஸ்ட் மழை நிறுத்தினாரு, பனி நிறுத்தினாரு, அடுத்தது வானத்திலிருந்து அக்னி இறங்குறாரு. இப்படிப்பட்ட வல்லமையான தீர்க்கதரிசி இதோட மட்டும் நிக்கல, எவ்வளவு பெரிய ஆண்டவர் மேல பாத்தீங்கன்னா எவ்வளவு வைராக்கியம் பாத்தீங்கன்னா, புடுறாத 450 பேர்த்தையும் இப்பவே நான் வெட்டி சாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 450 தீர்க்கதரிசியும் வெட்டி வீழ்த்தினார். பாகாலுக்காக அப்படியே இந்த விக்கிரகத்துக்காக அப்படியே ரொம்ப துள்ளி குதிச்சிட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த விக்கிரகத்துக்காக எவன்லாம் துள்ளனோ எல்லாத்தையும் இன்னைக்கே வெட்டி சாய்க்கிறேன்னு சொல்லி இருக்க 450 பேர்த்தையும் வெட்டி வீழ்த்தின ஒரு வைராக்கியமான தீர்க்கதரிசி. அப்படி இருக்க தீர்க்கதரிசி எவ்வளவு வல்லமையா வாழ்ந்திருக்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன். எப்படி அந்த எருசலேம் சாஸ்திரி கண்களுக்கு தெரிஞ்சதோ அதே போல வந்து பிசாசும் வந்து ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் பண்றான். 19வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். என்ன சொல்றாங்க? இசபேல், டேய் என்னோட தீர்க்கதரிசி 400 பேரை வெட்டிக்கலா, நாளைக்கு இதே நேரத்துல இதே இடத்துல உன்னை நான் கொல்றேன்டா அப்படின்னு பயத்தை விதைக்கிறாங்க. எவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி! 450 பேரை வெட்டுறப்ப யோசிச்சு பாருங்க. என்ன நினைச்சிட்டு சும்மா அப்படியே படத்துல வர மதியம் ஒவ்வொரு லைனா வாழத்தோப்பா அப்படியே லைனா வெட்டிட்டு போறதுக்கு ஒருத்தரை வெட்டுறப்போ மிச்சம் எத்தனை பேரு, அதுல எத்தனை பேர் கோபத்தோட இருந்திருப்பாங்க?
தீர்க்கதரிசி இந்த எலியா போய் ஒருத்தர் வெட்டுறாரு அப்படின்னா அந்த வெட்டுறப்போ மிச்சம் இருக்க 449 பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பாதி பேருக்கு அட்டாக் பண்ணி 200 பேருக்கு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 200 பேர் ஒரு ஆளை வந்து ஈஸியா அடிச்சு தூக்கிட்டு வரும், ஈஸியா வெட்டி சாச்சிட்டு வரும். அப்போ எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துற அளவுக்கு ஒரு வைராக்கியமான ஆளு ஒரு சின்ன விஷயம் பிசாசு என்ன பண்ணா எசபேல் மூலியமா நான் இவனை கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டான். அது கூட நேர்ல கூட பார்த்து சொல்ல, நேர்ல சொல்ல, எங்கேயோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாரு? எலியா பயந்து கிடக்குறாரு. பயப்படுறது மட்டும் இல்ல, அந்த 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஒரு சூரிய செடிக்கு கீழே படுத்து கொண்டு சாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். ஆண்டவரே நீங்க கொன்றுங்க ஆண்டவரே, எனக்கு வேண்டாம், நான் வந்து இந்த எசேபேல் கண்களுக்கு எசேபேல் கையில சாப்பிடுறதுக்கு பதிலா நான் உங்க கையில செத்துறேன் அப்படின்னு பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? ஒரு விஷயம், ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன், பிசாசானவன் அங்க அவங்களுக்கு ஒரு இந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விதைத்ததுனால வாழ்க்கை அந்த ஆண்டவர் கொடுத்த பெரிய வாழ்க்கையை விட்டு விலகி போறோம். இது மட்டும் இல்ல, சிம்சோன் எடுத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுத்தீங்கன்னா 16வது அதிகாரத்துல இருந்து ஒரு 17 18 அதிகாரம் 2 அதிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிம்சோன் பத்தி இருக்கும். எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. கூகுள்ல போட்டு நான் அப்படியே ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த சிம்சோன் என்னதான் எவ்வளவு உலக புத்தகம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டு சிம்சோன் அடிச்சா லெஜெண்டரி வாரியர் அப்படின்னு இருக்காங்க. லெஜெண்டரி வாரியர்னா இருக்கிற பயங்கர வீரர்கள் எல்லாத்தையுமே இவன் பயங்கரமான வீரன். கதவை பேசுறதுக்கு போயிடுவான், அப்படியே ஒரு எலும்பெடுத்து எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டு போயிடுவான். அவன் கைக்கு முன்னாடி யாருமே தப்ப முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அப்படியே என்ன சொல்றது ஸ்ட்ராங்கா பயங்கரமா இருக்கு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டைட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? இப்பெல்லாம் இருந்தாங்கன்னா வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், வேர்ல்ட் ஹார்டஸ்ட் மேன், அப்படி இப்படி என்னமோ டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு வாரியர் தெரியலாத ஒரு விஷயத்தினால என்ன பண்றான்? ஒண்ணுமில்லாம போயிடுறான். கண்கள் பிடுக்கப்பட்டு கடைசி சாகிற நிலைமை பாருங்க. நம்ம சாதாரண மனுஷன் சொல்லுவான், வாழ்க்கை நல்லா வாழ்றது, சாகிறப்ப நல்லா சாகணும் அப்படின்வாங்க. எல்லாரும் அப்பதான் சொல்லுவாங்க, நியாயமா சொல்லிடுவாங்க, நான் நல்லா வாழணும், சாகிறப்ப நல்லா சாகணும், எல்லாம் சுத்தி 4 மனுஷன் இருக்காரு, நல்லா சாகணும். யாராச்சும் யோசிப்பீங்களா? என் கண்கள் பிடுங்கப்பட்டு நான் அடிமையாக யாரோ ஒருத்தர் வந்து என்னை கட்டி போட்டு வச்சு கேவலமா சாப்பிட நினைப்பீங்களா? நினைக்கவே மாட்டோம். சிம்சோன் நினைக்கல, சிம்சோனுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வந்து நினைக்கல. ஆனா அந்த தெளிவாதனால அவன் வாழ்க்கை போய் போயிடுச்சு. தெளிவாக கொண்டு வந்தது யாரு? பிசாசு தானே. கண்களின் இச்சை, காம விகாரங்கள் யாரு கொண்டு வரா? பிசாசு தானே. பிசாசு தான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம கண்களுக்கு முன்பாக நீங்க வச்சு நம்ம வழிவிலகி செய்யுது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆதாம் ஏவாள் எடுத்துக்கீங்களேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்குலாம்? சொர்க்கம், ஆல்ரெடி சொர்க்கத்துல இருந்திருக்காங்க அவங்க. ஏதேன் தோட்டம். இப்ப நம்ம யோசிப்போம், ராஜ்நாட்டில் போனா ஐயோ அந்த போனா சுடுகாடு யார் பேய் வந்துருங்க அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இல்ல இந்த பக்கம் போனா பாம்புலாம் இருக்கா, ராஜ்நாட்டில் போனா பாம்பு கடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனா ஏதேன் தோட்டம் என்ன ஒரு பயம் இருக்குதா? சிங்கம் வந்து பயம் இருந்துச்சா, புலி வந்து பயம் இருந்துச்சா? சிங்கம் புல்லு சாப்பிட்டு இருக்கணும், அப்படியே ஜாலியா போய் சிங்கத்துக்குள்ள கண்டிப்பா சொல்லான்னு இருப்பாங்க, மிருகத்துக்குள்ள கண்டிப்பா சொல்லான்னு இருப்பாங்க. அங்க வெறினா இருந்திருக்காது, சொரினா இருந்திருக்காது, கடிச்சு நமக்கு ராபிஸ் வந்துடும் அப்படின்னா கிடையாது, கொரோனா கிடையாது, எந்த வியாதியும் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு 4 நதிகள். இங்கெல்லாம் ஒரு வாய்க்கால 10,000 பேர் தண்ணி கிடைக்கும்னு சொல்லி சண்டை போட்டு தெரியும். அங்க பாருங்க ஒரு ஆளுக்கு 4 நதிகள். எந்த தோட்டத்துல எந்த மரத்துல எதை வேணாலும் சாப்பிட, ஒரு பழத்தை தவிர அது எது வேணாலும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படி வாழ்ந்துருந்த ஒரு வாழ்க்கைய கேவலம் ஒரு பழம், அந்த ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் நம்மளே இப்ப பார்த்துக்க மாட்டோம். நம்மள அப்படியே ஏதே தோட்டத்தில் ஜாலியா இருந்திருக்கும். நம்ம இன்னைக்கு இப்ப வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் இல்லையா, அவஸ்தைப்படுறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஏவாள் சிந்திக்காத அந்த ஒரு செகண்ட், இப்படின்ற செகண்டுக்குள்ள என்ன பண்ணிட்டா அந்த பழத்தை சாப்பிட்டா. கண்களின் இச்சை. அவன் சொல்றான், பிசாசு வந்து ஒன்னும் அப்படியே பிடிச்சி வாய் தர அப்படின்னு சொல்லி ஊட்டிலாம் உள்ள அமுத்துல வாயில பண்ணல, கண்ணில் வீட்டுல பையனுக்கு சாப்பிட்டு நம்ம வாயில சாப்பிடுவோம், அந்த மாதிரிலாம் பண்ணல. பிசாசு என்ன பண்ணான்? அவனும் அவன் தொடவே இல்லை. ஓ அந்த பழத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்கு, அது சாப்பிட்டு ஒருவேளை நீ ஆண்டவரமே மாறிடுன்னு சொன்னாரோ, ஓ ஒரு ஞானம் சொன்னாரோ, ஒருவேளை தெரியல போல இருக்கு, உனக்கு புரியல போல. ஆதாம் ஏவாள் புரியல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் படைத்தார். பிசாசு அதை வந்து அதை சாப்பிட்டா நீ தேவர்களை போல மாறிடுவா அப்படின்னு அவன் சொன்னானா, ஏவாளுக்கு எங்க போச்சு புத்தி? ஆல்ரெடி நான் ஆண்டவரோட சாயல தானே இருக்கேன். ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அவரோட ரூபத்தின்படி சாயலின்படி படைத்திருக்கிறார். நீ எங்க போய் புதுசா கொண்டு சொல்லிட்டு இருக்க? இதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்க வேண்டிய விஷயம். பிசாசு ஒரு காரியத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட்டு வழிவிலகி போறோமா? ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு, நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு பிசாசு வழிவிலகி கொண்டு போறானே அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் டச் போன் இருக்கு, காலர் ஐடி இருக்கு, ட்ரூ காலர் இருக்கு, மற்ற எல்லா போன் நம்பர் வந்து இல்லைன்னா கூட ட்ரூ காலர் நீங்க போட்டு கண்டுபிடிச்சலாம், நெட்ல போட்டு கண்டுபிடிச்சலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு 20 வருஷத்துக்கு பேக்ல போங்க,
வெறும் லேண்ட்லைன் மட்டும் தான். லேண்ட்லைன்ல கூட ஒரு காலர் ஐடிலாம் கிடையாது. அதான் ஃபோன் பண்ணுச்சுன்னா ரிங் ஆகும், எடுத்து ஹலோ யார் பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் யார் பேசுறாங்க அந்த சைடுல இருக்க பதில் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி கண்டே பிடிக்க முடியாது. சரி, அந்த மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் நினைச்சுக்கேன். என் மனைவி எனக்கு கால் பண்றாங்க, லேண்ட்லைன் கால் பண்ணிருக்காங்க, எனக்கு யாரும் தெரியாது. நான் எடுத்து ஹலோ அப்படிங்கிறேன், நான் தான் அப்படின்றாங்க. நான் தான் சொல்றப்போ அந்த நான் தான் வச்சு எனக்கு புரியாம ஹலோ யாருக்கு பேசுங்க, நான் தான் சொன்னா யாருக்கு பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல பெரிய பஞ்சாயத்து. சரிங்களா? இதே விட உங்க வீட்டுல மனைவியோ கணவனோ பேசுறப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னு என்ன ஆகும்? வீட்டுல சோறு கிடைக்கிறது, டீ கிடைக்கிறது, ஒண்ணு கிடைக்கிறது இல்லையா? அந்த வீட்டுல மனைவி தான் பேசுறாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பேச சத்தம் என்ன இருக்கணும், எனக்கு பழகி இருக்கணும். அப்படி பழகிருந்தா அதோ யார் பேசுறீங்கன்னு கேட்டா நான் தான் சொல்லுமா நீதமா ஓகே சொல்லுமா அப்படின்னு சொல்லி என்னால பேச முடியும். ஏன்னா அவங்களோட சத்தம் கேட்டு 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 நான் பழகிருக்கணும். நான் அவங்க கிட்ட பேசிருக்கணும், அவங்க கிட்ட கேட்டிருக்கணும். இந்த சத்தத்தை நான் பழகி இருந்தாதான் அவங்க தான் என் மனைவி தான் பேசுறாங்க அப்படின்னு எனக்கு புரியும். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரோட சத்தத்தை நான் கேட்டு பழகணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு நான் உறவுலே இருக்க வேண்டும், ஆண்டவரோடு நான் பேசிட்டே இருக்கணும், ஆண்டவரோடு நான் பழகிட்டே இருக்கணும். எப்படி பேசி பழக முடியும்? நம்ம ஆண்டவரிடத்துல பேசுறது ஜெபம், ஆண்டவர் நம்மிடத்துல பேசுறது வேத வாக்கியங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைக்கும். வார்த்தையும் சொல்ல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இருக்கு, கிளி ஜோசி பண்றமே கேலண்டர் வந்து நமக்கு வித்தியாசமா கேலண்டர் போட்டுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கு ஒரு வசனம் வேற போடுறாங்களா, அதே வெளியில போறப்ப கிளி ஜோசி பண்றமே டக்குன்னு ஓகே இந்த வசனம் நீக்கி பிசாசு நீங்க அநேக பேருக்கு அப்படிதான் வஞ்சிக்கிறான். நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, கிறிஸ்தவர்களை பிசாசு வஞ்சிக்கிற விஷயத்தை நான் சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன். பிசாசு என்ன சொல்றான், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆதியில அன்பு பயங்கரமான அன்பு இருக்கும், அப்படியே வைராக்கியமா காலையில எழுந்திருச்சு பைபிள் படிச்சிருப்பாங்க, பிரேயர் பண்ணிருப்பாங்க. ஆனா பிசாசு இப்ப எப்படி மோட்டிவேட் பண்ணி கொண்டு போறான் பாருங்க. ஏய் நீலாம் ஆல்ரெடி பைபிள் படிச்சிட்ட, 2 டைம் படிச்சிட்ட, உனக்கு எல்லாமே தெரியும், நீ இப்ப என்ன பண்ண வேணும், ரொம்பலாம் கஷ்டப்படாத, போறப்ப பைபிள் வசனங்கள் அந்த டேட் போடும், அதை படிச்சுனா ஆண்டவனை ஒரு வசனத்தை வச்சு வழிநடத்த முடியாதா? ஆண்டவர் இப்ப சர்வ வல்லவர், ஒரு வசனத்தை வச்சு உன்னை வழிநடத்த முடியுமா? நீ ஏன் கஷ்டப்படுற? பிரேயர் பண்றியா, முட்டி போடுறியா? ஐயோ முட்டி எவ்வளவு அழகா இருக்கு, முட்டி போட்டு காப்பு காய்ச்சிச்சுன்னா என்ன பாக்குறது? நீ போய் முட்டி போடலாமா? முன்னையெல்லாம் யாராச்சும் முட்டி போட வைப்பாங்க, நீ ஸ்கூல்லே முட்டி போடுறது இல்லையே, இப்ப மட்டும் முட்டி போடுற. அப்படிதான் பிசாசு மோட்டிவேட் பண்ணுவாங்க, டிமோட்டிவேட் பண்ணுறது. ஆக்சுவலா அது பைபிளை கொண்டு சொல்றது. நீலா எவ்வளவு பெரிய அறிவாளி, நீலா எவ்வளவு பிரசங்கம் பண்ணிருக்க, எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டிருக்க, இப்பெல்லாம் ஆடியோ பைபிள் வந்துருச்சு. அதனால எதுக்கு கஷ்டப்பட்டு திறந்து கண்ணை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்துட்டு இருக்க? அப்படியே ஒரு ஆடியோ பைபிள அது போன்ல போட்டுட்டு அது வாட்டு ஓடிட்டு நீ வாட்டு கேட்டு பார்த்துட்டு இருக்கலாமே. ஏன் கஷ்டப்பட்டு பைபிள் படிக்கிற? இன்னும் ட்ரெண்டிங்லாம் நிறைய வந்துருச்சு. காசு கட்டினா உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க, காசு கட்டினா போதும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படிதான் வந்து பிசாசு நடத்திட்டு இருக்கா. பிசாசு அப்படிதான் நம்ம வழிவிலைக்கு போக சொல்லி வச்சுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் பேர் நினைச்சுக்கோங்க, எனக்காக என் பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுவார், எனக்காக சபை மக்கள் ப்ரேயர் பண்ணுவாங்க, அவன் சும்மா உட்காந்துக்கும். ஆண்டவர் அப்படிலாம் சொல்லல, உனக்காக பாஸ்டர் ப்ரேயர் பண்ணா நீ பரலோகத்துக்கு வந்து பண்ணல சொல்லல. உனக்காக மத்தவங்க ப்ரேயர் பண்ணிட்டா, உங்க கணவனுக்காக மனைவி ப்ரேயர் பண்ணிட்டாவோ, இல்ல மனைவிக்காக கணவன் ப்ரேயர் பண்ணிட்டாவோ எல்லா குடும்பம் வந்துரும் அப்படின்னு சொல்ல ஆண்டவர். ஆண்டவர் நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவருக்கு வேத வாசிப்பும் ஜெபமும் ஒரு பறவைக்கு இருக்க 2 சிறகுகள் போடும், 2 விங்ஸ் மாதிரி. இதுல ஏதோ ஒண்ணு இல்லைன்னா கூட பறக்க முடியாது. இந்த வாழ்க்கையில் எழுப்பி பிரகாசிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேத வாசிப்பும் ஜெபமும் வாழ்க்கையில் இருந்தே ஆகும். அது எனக்கு வந்து நான் சின்ன வயசுல படிச்சேன், இப்ப எனக்கு கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டேன், அதனால இப்பெல்லாம் என்னால படிக்க முடியாது அப்படின்னு இப்போ நம்ம பரலோகம் போக முடியாது. அப்ப சின்ன வயசுலயே போயிருந்துக்கணும், சின்ன வயசுல செத்துருந்தா அப்படியே பரலோகம் போயிருக்கலாம். இப்பெல்லாம் நான் கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டேன்ப்பா. நான் வந்து இப்ப கோட்லாம் போட்டு இருக்கேன், வந்து பைபிள் படிக்க முடியாது, என்ன ஸ்டைலா பேசுன்னு வச்சுக்கலேன், போட்டீங்கன்னா ஆண்டவர் கட்டி நீ வெளியில போ, நீ இதெல்லாம் பரலோகத்துக்கு ஆண்டவே வேண்டாம் எனக்கு அப்படின்றது. ஆண்டவரோட வசனத்தை இப்ப சாக போனாலும் சாகும். ஒன்னே ஒன்று சொல்றேன், போன வாரத்துல இந்த வாரத்துல போன வாரத்துல என்னோட அப்பாவோட தம்பி வைஃப் சித்தி, என்னோட சொந்த சித்தி இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, சீரியஸா இருக்க நிலைமையிலையும் அவங்களோட பொண்ணை வந்து பக்கத்துல வந்து பைபிள் எடுத்து படிமா, எனக்கு படிச்சு காட்டுவாங்க, சீரியஸா ஐசியூல இருக்காங்க, படிச்சு காட்டுமா அப்படின்னு சொல்றப்போ அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கப்ப அந்த கொஞ்சம் கிளீன் பண்றாங்க, கொஞ்சம் வெளியே இருக்கு கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி, என்னோட அப்பாவோட தம்பி பொண்ணு தங்கச்சி வெளியில போய் நிற்கிறப்போ அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீன் பண்றப்ப என்னது படிச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு சத்தம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பைபிள் படிக்கிறாங்க. படித்து பகுதியை ஆகிட்டாங்க. இது ரொம்ப நாள் இல்லை, 2 மாசத்துல நடந்த விஷயம். மரண படுக்கையில கூட வேதத்தை தெரியாம இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வைராக்கியம்
வேதத்தை நான் எந்த அளவுக்கு வைராக்கியமா பின்பற்றிருக்கோம். வேதம் இல்லைன்னா நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, வேதம் தான் உங்க கால்களுக்கு தீபம், நம்மளோட கால்களுக்கு தீபம், நம்ம பாதை வெளிச்சமா இருக்கு. நான் இருட்டில் நடந்து போனா எல்லா அசிங்கத்தினாலும் கால் வைக்கதான் செய்வேன். எனக்கு வழியில என்ன கிடக்குதுன்னு தெரியலன்னா தேவையான போய் குடியில விழுதான் செய்வேன், டிச்சுல விழுவேன். அதுவே என் ஒரு காய்ச்சல் இருந்துச்சுன்னா அழகா டிச்சுல விழுகாம அசிங்கத்தை மிதிக்காம நான் போய் சேர வேண்டியது கரெக்டா போய் சேருவேன். அதுதான் நமக்கு இந்த வசனம். வசனம் தான் நம்ம கரெக்டா வழிபட்டு போகும். அதுதான். ஆனா பிசாசு என்ன பண்றான், இந்த வசனத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. பிசாசால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் நடுங்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வசனம். நம்ம வாயில இருந்து வசனம் வந்துச்சாவே நடுங்குவான். மத்தபடிலாம் நம்ம பெருசா நான் பிசாசா இருக்கிறேன் அப்படியே ஃபயர் அப்படிங்கலாம் நடுங்க மாட்டான். வாயில இருந்து வசனம் வந்துச்சா நடுங்குவான். ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா பிசாசு இருக்கிறப்போ அந்த அப்போஸ்தலனாகிய பவுலோட காலத்துல பவுல் அதே மாதிரி மத்தவங்க பாத்தீங்கன்னா போய் பிசாசு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த பிசாசு எனக்கு இயேசுக்கு தெரியும், அப்போஸ்தலன் பவுல் தெரியும், நீ யார் அப்படின்னு. பிசாசு அப்படிதான் இருக்கும். பிசாசுக்கு எல்லாத்தையும் தெரியும், நம்மள எல்லாத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து தெரியுது. நம்ம வெளிப்புறமாக அப்படியே நான் அப்படியே பயங்கரமான ஆளா இருந்தாலும் நான் ரகசியத்தை என்னென்ன பாவம் பண்ணிருக்கேன்னு சொல்லி பிசாசு பக்கத்துல பார்த்துருக்கோம். என் ரகசிய பாவங்கள் எல்லாம் பிசாசுக்கு தெரியும். அதே போல மனுஷன் முகத்தை தான் பார்ப்போம். நாங்க உட்காந்து நீங்க என்ன பாத்தீங்கன்னா பரவாயில்ல பையன் அப்படியே கோயம்புத்தூர்ல இருக்க நல்ல பையனா இருக்கும் போல இருக்கு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறேன். நான் எல்லாத்துக்கு முன்னாடி பாக்குறப்ப அதே பேசலாம் அப்படின்னு போனா பரவாயில்ல தம்பி சிரிச்சுட்டு போயிட்டா நல்ல பையனா இருப்பா நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நான் இந்த முக்கு வரைக்கும் போர் வரைக்கும் தான் உங்களுக்கு என்னை பத்தி தெரியும், முக்குக்கு மேல என்ன பண்றோம் உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அனுதினமும் என் கூட இருக்கார். உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, கைவிடுவதில்லை அப்படின்றார். பக்கத்துல பாருங்க, பாவம் பண்றீங்களா கூடவே தான் பார்ப்பார். அசிங்கம் பண்றீங்களா கூடவே தான் பார்ப்பார். அசுத்தமான அருவருப்பான காரியங்களை பண்றீங்களா கூடவே தான் பார்ப்பார். பார்த்து சும்மா இருக்க மாட்டார், நெஞ்சு அடிச்சுட்டு இருப்பார். இதுக்காக நான் சிலுவையில இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இதுக்காக என் கையில ஃபுல்லா ஆணி அடிச்சாங்க, உடம்பு ஃபுல்லா அப்படியே நாரா கிழிச்சுட்டு விட்டாங்க, இதுக்காகவா நீ இப்படி பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பாவத்துக்காகவா நான் உனக்கு சிலுவையில மரிச்சேன், இந்த பாவத்துக்காக நான் ஈட்டி வச்சு கொடுத்துனாங்க, கடைசி சொல்ற வரைக்கும் வந்துச்சு, நீ இப்படி பாவம் பண்ணிட்டனாலே நான் அந்த இதெல்லாத்தையும் அனுபவிச்சேன். யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னா நம்ம பக்கத்துலயே சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம அதுக்கு செவி கொடுக்க மாட்டோம். ஏன் பிசாசு நம்ம கண்களுக்கு முன்பாக வச்சிருக்கிற அழகான காரியம், இச்சையான காரியம், அருவருப்பான காரியத்துல நம்ம மூழ்கிக்கிறோம். ஒரு சின்ன ரீசெண்டா ஒரு ஜோக் ஒன்று கேள்விப்பட்டேன். இந்த அட்வொகேட்ஸ்க்குள்ள சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பண்டிகைகளுக்குலாம் சேத்துல போய் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவோம். ஏன் பண்டிகைகள் கூட சேத்துல போய் சண்டை போடக்கூடாது அப்படின்னு கேட்டா, நீ சண்டை போட நினைப்ப, ஆனா அந்த பண்டிகைக்கு அது சுகமா இருக்கும். சேத்துல போய் உருண்டு பேரணும் பண்டிகைக்கு சுகமா இருக்கும். அந்த மாதிரி பிசாசு ஒரு காரியத்தை பண்றான் அப்படின்னா அவன் கூட நம்ம போய் ஆர்கியூ பண்ணி எல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சிடும் அப்படின்னா கிடையாது. அவனுக்கு சேத்துல டிச்ல புரண்டு வருது அவனுக்கு சுகமான காரியம். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பிரபுக்களாம் ராஜாக்களாம் நம்ம அப்படியே நம்ம அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம சும்மா சாதாரண மக்கள் கிடையவே கிடையாது. இங்க பாருங்க, சாஸ்திரிகள் எப்படி வந்தாங்க, ஆனா எப்படி அழகா வழி விலகி கொண்டு போய் வச்சோம். நம்ம ஆரம்பத்துல எப்படி வந்தோம், இன்னைக்கு எப்படி வழி விலகி போயிருக்கோம். நீங்க ஸ்டார்டிங் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை ரட்சிப்புக்குள்ள அழைத்தப்போ நீங்க எவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்க. நீங்க நைட் நீங்க கண்டிப்பா தூங்க முன்னாடி எல்லாரும் சிந்திச்சு ஆகும். நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திங்க, ஆண்டவருக்காக ஒரு காலத்துல நீங்க எவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்க. இன்னைக்கு அதே வைராக்கியத்தோட இருக்கீங்களா? ஆண்டவருக்காக வைராக்கியம்னா நான் போய் எல்லாத்தையும் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், அட்லீஸ்ட் நான் வேத வாசத்துல ஆரம்பிக்கிறேன், வீட்டுக்குள்ள நான் வைராக்கியத்துல ஆரம்பிக்கிறேன். ஆண்டவருக்காக நான் டிவி பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், எல்லாம் தேவையான காரியம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு டிவி சீரியல் தான் வாழ்க்கையா போயிட்டு இருக்கா? இல்ல வேத வாசிச்சுட்டு இருந்தேன், இப்போ வேத வாசிக்க போர் அடிச்சுச்சா? எல்லாமே ஆமா உபயோகம் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். ஏன்னா ஆண்டவர் நிறைய கட்டளைகள் கொடுத்து செஞ்சிருப்பாரு, நிறைய மருத்துவத்தை பத்தி கட்டளைகள் கொடுத்திருப்பாரு, இது பண்ணாத அது பண்ணாத சொல்லியிருப்பாரு. நமக்கெல்லாம் தோணும் ஒரு விஷயத்த நம்ம பண்ண வேண்டாம்னு சொன்னா நம்ம ஐயோ போர் அடிக்கிறோம் அப்படின்னு தோணும். ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அது 1000 அர்த்தங்கள். துர்மார்க்கனோட ஆலோசனை கேட்காத, பாவிகளோட வழியை நிற்காத, பரியாசக்காரர்கள் உட்கார்ந்து உட்காராத. பரியாசக்காரர்கள் உட்காரத்துல உட்காந்து என்ன ஆகும், 2 நாள் நீ சொல்றது அவன் கேட்பான், 3ஆவது நாள் அவன் சொல்றது நீ கேட்ப. வாடா தண்ணி நீங்க போலாம் அப்படின்னுமா, நீ போயிடுவேன். இத்தனை நாளா பரிசுத்தமான வாழ்க்கை என்னாச்சு? அவன் சொல்ற ஒரு வார்த்தையில அப்படியே போயிருச்சு எல்லாமே. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வர வரைக்கும் உனக்கு உண்டான கிரீடத்தை பார்த்துக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, உன் ரட்சிப்பை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்றாரு. நம்ம அதெல்லாம் பண்றது இல்லை. ஃப்ரெண்டு, ஐயோ என் நண்பன், எப்படி நான் நண்பனை விட்டு பிரிச்சிருக்கிறது? இப்படி அவன் இப்பதான் அவன் 2 வாரமா பழகிட்டு இருப்பான். நான் கேட்டா ஐயோ என் நண்பனை வந்து எப்படி பிரிச்சிருக்கேன்? இல்ல
2 வருஷமா தான் பழகிருப்போம். ஐயோ அவன்லாம் விட்டு எல்லாம் பிரிஞ்சே இருக்க முடியாது. நான் பாவத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் பேர் சொல்ல விரும்பல, நான் இன்னொருத்தருக்காக நரகத்துக்கு போறது கூட ரெடியா இருக்கேன் அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரிஞ்சவங்க தான், ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அவங்களோட மனைவிக்காக நான் நரகத்துக்கு கூட போறது ரெடியா இருக்கேன் அப்படின்னு கேட்கிற நமக்கே எப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு போயிருக்கோம். நம்மளாம் அந்த ஆண்டவர் சுச்சுவேஷன் வச்சுக்கணும், நம்ம சிலுவையில் அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கணும். நம்ம என்ன நினைப்போம், இதுக்குதான் அடி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த சாட்டை வாங்கி 4 அடி அவங்க அடிச்சுக்கணும். அந்த அளவுக்கு போகும். ஆனா இருந்தாலும் ஆண்டவர் பொறுமையை பார்த்துட்டாரு. என்னைக்காச்சும் என் மகன் விட்டு ஒரு நட்சத்திரத்தை விலகி போயிட்டியா, பரவாயில்ல, இதுவரைக்கும் நீ விலகி போயிட்டா பரவாயில்ல, அதெல்லாம் விடு, முந்தினதை யோசிக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்றே தொடரும் அப்படிங்கிறாரு. சகரியா 9:12 வாசிக்கிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளை ஆரம்பித்து திரும்பிகள் இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படிங்கிறார். எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ திரும்பி வா. எவ்வளவு டைம் நீ வழிவெளிக்கு போயிருக்கியோ அதெல்லாம் பரவாயில்ல. நீ விளையாட ஸ்டேட்லாம் கிடைக்க நல்லா தெரியும். உன்னை தூக்கி வந்து நீ உயர்ந்த கோபத்தில் வைக்கிறதுக்கு 4 அடி, உன்னை முழுவதுமாக அபிஷேகம் பண்றதுக்கு 4 அடி, உன்னுடைய பாவங்கள் அப்படியே ரத்தாம்பர கலர்ல இருந்தா கூட அதை வெண்பஞ்சை போல மாற்றுறதுக்கு 4 அடியா இருக்கேன். நீ எல்லாத்தையும் விட்டு போறது நீ ரெடியா இருக்கான்னு ஆரம்பிக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளைக்கு ஆண்டவர் நான் பிறந்ததே இதுக்குதான்ப்பா. அந்த 3 கிஃப்ட் பாத்தீங்களா, அந்த 3 கிஃப்ட் பண்ணாங்க சாஸ்திரிகள். ஃபர்ஸ்ட் என்னதுங்க, பொன், ஃபர்ஸ்ட் பொன், ரெண்டாவது யூரோப்பு, மூணாவது வெள்ளை பொன். பொண்ணு என்னது தங்கம். யாருக்கு தங்கத்தை கொண்டு போவாங்க, ராஜ பரம்பரை ராஜ வம்சத்துல இருக்கவங்க தங்கத்தை கொண்டு போவாங்க. அந்த குழந்தைக்கு தங்கத்தை கொண்டு போறாங்கன்னா சாஸ்திரிகள் தெரிஞ்சிருக்கு, இவர் ஒரு பயங்கரமான ராஜா, இவர் ஒரு பயங்கரமான மேசியா, இவர் தான் ரட்சகர், யூதர்களுக்கு ராஜா அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னது, தூபவர்க்கம். தூபவர்க்கம் என்ன தெரியுங்களா, தேவனுடைய அந்த சமூகத்துல அப்படியே முன்னாடி போக சாம்பிராணி போட்டுருப்பாங்க. நம்ம கூட எல்லாம் பாடுவோம், ஆண்டவரே எங்க பாடல்கள் எங்க ஜபங்கள் எல்லாம் உங்க சமூகத்துல தூபவர்க்கமாக போகட்டும் கர்த்தாவே அப்படின்னு பாடுவோம். தூபவர்க்கம்னா ஆண்டவர் முன்னாடி அப்படியே மகிமையாக அந்த புகையாக அப்படியே போறதாங்க. அந்த குழந்தைக்கு தூபவர்க்கம் கொண்டு வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க தெரிஞ்சிருக்கு இது தேவத்துவம் உள்ள தேவ தன்மை உள்ள ஒரு குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தூபவர்க்கம் கொண்டு இருக்காங்க. வெள்ளை குழம்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாகரவுக்கு அந்த வெள்ளை குழம்பு இருக்காங்க. இவர் எப்படி இருந்தாலும் பயங்கரமான ராஜா. இவருக்கு ஸ்டார்டிங்ல பிறக்கிறதுக்கு நம்ம மரியாதை செலுத்திட்டோம். ஆனா இவர் இறக்க போறது எப்ப இறக்க போறாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா அதுக்காக மரியாதைக்குமே நம்ம செலுத்திடணும் அப்படின்றதான் வெள்ளை குழம்பு இருந்தாங்க. இன்னொரு ஆவிக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா, மத்தவங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு வாழ்றதுக்காக பிறக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் மட்டும் தான் மறிக்கிறதுக்காக. அல்லேலூயா. யாரும் சத்தக்கார மறிக்கிறதுக்காகவே பிறந்த ஒருவர் அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும். அதை அடையாளப்படுத்தி தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வெள்ளை குழம்பு கொண்டு போயிட்டாங்க. இவன் சாகத்தான பிறந்திருக்காரு. நம்மளோட மனுஷனோட பாவத்தை மனுஷன் இந்த பாவத்தை சுமப்பதற்கு தான் இந்த வெள்ளாட்டுக்கே பிறந்திருக்காரு. இந்த அளவுக்கு ஆண்டவர் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. ஸோ இப்படிப்பட்ட சாஸ்திரிகள் இதெல்லாம் கொண்டு வந்த சாஸ்திரிகள் சின்ன காரியத்தை குறித்து சின்ன காரியத்தை வச்சிருக்கோம். எவ்வளோ ஒரு ராஜாவா பிறந்திருக்கிறார், ஒரு யூதர்களுக்கு ராஜா, உலகத்துக்கு ராஜா, ஒரு தேவன் அப்படி நமக்காக மனிதக்காக பிறந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஞானங்கள் அறிவு எல்லாம் உடையவர்கள் என்ன பண்றாங்க, பாதி வரைக்கும் வந்துட்டாங்க, முக்காவாசி வந்துட்டாங்க. எருசலேம் பார்த்தோன்னே அவங்க புத்தி மாறி போச்சு. நம்ம அப்படிதான் இன்னைக்கு ஒருவேளை அந்த சாஸ்திரிகள் போல நம்ம வழிவிலைக்கு போயிருந்தோம்னா எக்ஸப்ட் பண்ணாதீங்க. திரும்பமாக எங்க இருந்து நீங்க வழிவிலைக்கு போனீங்களோ அதே திரும்புவாங்க. நமக்காக அந்த நட்சத்திரம் அங்கேயே இருக்கு. அந்த நட்சத்திரத்தை நம்ம திரும்பவும் பின்பற்றி போனோம்னா மறுபடியும் ஆண்டவருக்கு போயிட்டு. இன்னொரு விஷயம் பாருங்க, இது வந்து இந்த சாஸ்திரிகள் இப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாங்க. அவங்க மன சூழ்நிலை மாறினால, பிசாசு வழிவிலைக்கு கொண்டு போனதுனால விலைக்கு போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில அதே மாதிரி எந்த காரியம் நம்மளை வழிவிலைக்கு போக செய்யுது அப்படின்றத நம்ம முழுசா கரெக்டா கண்டுபிடிச்சு அதை நம்ம வாழ்க்கையை எடுத்து போட்டுக்கலாம். கரெக்டான சமூகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஈஸியா. இன்னொரு இன்விடேஷன், ஆண்டவர் போடுற இன்விடேஷன் இன்னொருத்தருக்கும் போய் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் வந்து அந்த நட்சத்திரம் போச்சு. இன்னொருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேய்ப்பர்கள் தான் ஆண்டவர் வந்து ப்ராப்பரான இன்விடேஷன் கொடுத்தாரு. தேவதூதர்களை வச்சு படிச்சிருப்பீங்க. மேய்ப்பர்களை வச்சு தேவதூதர்களை வச்சு ப்ராப்பரான இன்விடேஷன் கொடுத்து போய் அவங்க இன்விடேஷன் கொடுப்பா அவங்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிச்சிருக்கீங்க. அவங்களோட இந்த தேவதூதர்களை பார்த்ததுனால மகிமை மூடிக்கொண்டது அப்படியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன் மேய்ப்பர்கள்? எத்தனை பேர் இருக்காங்களே ஏன் மேய்ப்பர்கள் அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க, இல்லைங்க மேய்ப்பர்கள் ரொம்ப ஏழை பல அதனால அவங்களுக்கு சொல்லிட்டாரு. கிடையவே கிடையாது. எருசலேம்ல இன்னும் ஏழைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரூத் போவஸ் புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? ரூத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுவடை போறப்ப அந்த சிந்திர நெல்லெல்லாம் பொறுக்கிட்டு போகிறீங்களா? சிந்திர நெல்லை ஏதோ பொறுக்கி போட்டு அதுதான் சாப்பிட்டாங்க. இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ஏழைங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஏழைங்க. ஆனா ஆடு மேய்ப்பர்ல ஏழைங்க கிடையாது.
அவங்களுக்கு அது ஒரு தொழில். நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தொழில் ஆடு மேய்ப்பர்கள். ஆனா அந்த ஆடு மேய்ப்பர்கள் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா அந்த ஆடு பழகி ரொம்ப மனத்தாழ்வு உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யாரையுமே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ஷெல்லாம் பேசிட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. மனத்தாழ்வு. இந்த ஆண்டவர் வந்து ஒரு பஸ்கா ஆடாக மறிக்க போகிறார், ஒரு ஆட்டுக்குட்டி ஆடாக மேய்ப்பர்கள் சொல்றாரு. அது ஒரு ஆவிக்கு அர்த்தம். இன்னொரு ஆவிக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா மேய்ப்பர்கள் ரொம்ப மனத்தாழ்வு உள்ளவர்களாக இருப்பாங்க. யார் யாரெல்லாம் மனத்தாழ்வோட இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஆண்டவர் கொடுக்கும். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஆண்டவர் யோசிச்சு பாருங்க, இங்க இருக்காரு சும்மா கோவில ஆண்டவர் பிறந்திருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வந்து வச்சுக்கோங்க. இந்த செய்தி எங்க ஃபர்ஸ்ட் போய் ரீச் ஆகும், எங்க தேவதூதர்கள் போய் சொல்லுவாங்க அப்படின்னா யார் மனத்தாழ்வோடு இருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட். மனத்தாழ்வு இல்லாம நான் ஹெட்ரைட்டோட இருந்தேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து வீடு கட்டிருக்கேன், நான் வந்து கார் வச்சிருக்கேன், எனக்கு நான் ரொம்ப படிச்சேன், ரொம்ப பெரிய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு வச்சுக்கீங்களேன், கண்டிப்பா இன்விடேஷனே வராது. ஆண்டவர் உங்களை அழைக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களிடத்துல வந்து பேசணும் அப்படின்னா மனத்தாழ்வு இருந்தே ஆகும். பெருமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா பரலோகத்துக்கு போவே முடியாது. இப்பவே அவர் ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி கையில் கொடுத்துட்டாங்க. பெருமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா போவே முடியாது. எந்த பாவம் பண்ணிக்கலாம் கூட ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாவம் பண்ண பாவத்தை எல்லாத்தையும் வந்து விட்டுருங்கப்பா, விட்டுட்டு மனம் திரும்பி வாங்க, மனம் திரும்பி ஏத்துக்கிற. பெருமை வந்துச்சுன்னா ஆண்டவர் கிட்டே வர போயிட முடியாது, அப்படியே போயிட முடியாது. அதாவது பெருமை இருக்கவே இருக்காது. அதனாலதான் பெருமை இல்லாதனாலதான் இங்க ஃபர்ஸ்ட் மேய்ப்பர்களுக்கு முதல் இன்விடேஷன், ஒரே ஒரு இன்விடேஷன் அவங்களுக்கு கொடுத்தா போச்சு. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா இன்விடேஷன் யார் யாருக்கு இருக்கும்? நல்ல பணக்காரங்களுக்கு, விஐபிஸ்க்கு, பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு, நல்ல மல்டி மில்லியனர்ஸ்க்கு, யார் யாருக்கு தெரியுமோ பணக்காரங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா நம்ம வீடு ஃபங்க்ஷன் பயங்கர வந்து ஒரு இதாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த ஆண்டவர் பிறந்தத எப்படிப்பட்ட ஆளுநர் இன்விடேஷன் கொடுக்குறாரு? மனத்தாழ்மையாளருக்கு அவங்களுக்கு கொடுக்குறாரு. பணக்காசம் கிடையாது. உலகத்தில் எப்படி வச்சுக்கலாம், உலக மனுஷன் மதிக்கிறதுக்கு காரியம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டு தான் மதிப்பான், நல்ல வேலை இருந்தா மதிப்பான், பணக்காசு இருந்தா மதிப்பான், வீடு இருந்தா மதிப்பான், கார் இருந்தா மதிப்பான், ஸ்டைலா இங்கிலீஷ் பேசினா மதிப்பான், இல்ல கையில அப்படியே ஒரு பயங்கரமான கோல்டு வாட்ச் போட்டு மதிப்பான், 4 மோதிரம் 1000 போட்டு மதிப்பான், செயினை போட்டு சும்மாவே எடுத்து காட்டினா மதிப்பான். இதெல்லாம் உலக மனுஷனுக்கு வேணாம். இந்த மதிப்புல வேலை செய்யுமே தவிர ஆண்டவர்களுக்கு இது 1% கூட வேலை செய்யும். ஆண்டவர்களுக்கு மனத்தாழ்வு இருந்தா மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர நான் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், நான் சாஸ்திரிகளாவே இருந்தாலும் வேலை கிடைக்கும். இந்த இடத்துல மேய்ப்பர்கள் மனத்தாழ்வுனால ஃபர்ஸ்டே போய் பார்த்துட்டாங்க. பார்த்தது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றேன். அது முன்னாடி மேய்ப்பர்கள் சாஸ்திரிகள் ஒரே விஷயம் என்ன சொல்லுங்க, ஆண்டவர் பிறந்த உடனே யார் போய் பார்த்தாங்க? மேய்ப்பர்கள் போய் பார்த்தாங்க. சாஸ்திரிகள் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆயிடுச்சு. நட்சத்திரத்துக்கு ஃபாலோ பண்ணி தான் வந்தாங்க, ஆனா வந்து சரி 1.25 வருஷம் ஆயிடுச்சு. இதுல மேய்ப்பர்கள் மனத்தாழ்வு உள்ளவர்கள் உடனடியாக ஆண்டவர் சொல்றது போயிட்டாங்க. சாஸ்திரிகள் ஹெட்விக் ஜாஸ்தி, பணம் காசு அப்படின்னு திமிரு, ராஜாவே அதே சொல்றாங்க ஹெட்விக். இந்த ஹெட்விக்ல இருந்தாலும் என்னாச்சு, ஆண்டவர் சொல்றது போய் சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. அந்த வசனத்தை படிச்சு தெரியும். ஃபர்ஸ்ட் மேய்ப்பர்கள் போய் பார்க்கறப்போ அந்த மாட்டு தொழுவத்துல முன்னணியில் கிடைக்கிறதை பார்த்தீர்கள். அதுவே இந்த சாஸ்திரிகள்லாம் போய் பார்க்கறப்ப நட்சத்திரம் எங்க போயிருந்துச்சு, பிள்ளை இருந்த வீட்டின் மேல போயிருந்துச்சு. வீடுன்னா என்ன அர்த்தம், அவங்க அந்த வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. குழந்தை பிறக்கிறப்ப நீங்க வந்து இந்த எமர்ஜென்சிக்காக வந்து டெலிவரிக்காக மாட்டுக்கொட்டையில இருந்த இந்த மாட்டுக்கொட்டையில் இருந்த எமர்ஜென்சி அது முடிச்செல்லாம் வீட்டுக்கே போயிட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுல இருந்தாங்க. ஸோ நீங்க போய் நீங்க ஹெட்வைட்டோட பெருமையோட இருக்கும்போது ஆண்டோட சொல்றது இல்லையடா போய் சேர முடியாது. போய் சேர்றதுக்கு நிச்சயமாக டைம். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பார் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு வாழ்க்கையில மனத்தாழ்வு இருக்க பெருமை இருக்கு. ஆண்டவர் நீங்க என் உள்ளத்தை பிறந்திருக்காரு, என் வீட்டில் பிறந்திருக்காரு, நான் ஸ்டாக் கட்டியிருக்கேன், என் உள்ளத்தை பிறந்திருக்காரு, நான் ஒரு கிறிஸ்தவன், இதெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்குள்ள மனத்தாழ்வு இருக்கு. அந்த மனத்தாழ்வு இருந்துச்சுன்னா நான் சில பேர் பாருங்க சொல்றது தப்பா வச்சுக்காதீங்க, வீட்டில் இருக்கவங்க மதிக்க மாட்டாங்க, வெளியில் இருக்கவங்க அப்படி தெரியும் சார் வணக்கம் சார் வர சார், வீட்டில் இருக்கவங்க மதிக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டில் நான் பிறந்திருக்கேன்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள மனத்தாழ்வு இருக்கு. வீட்டுக்குள்ள ஒருத்தர் அன்பா இருக்கும். நான் எங்க வீட்டையும் மாங்க அடிச்சதே கிடையாது. அவங்க அடிப்பாங்க, அதை வாங்கிப்பேன் அச்சுமா, ஆனா அவங்க அடிச்சதே கிடையாது. கெட்டவர்கள் திட்டது கிடையாது, அசிங்கமா பேசுறது கிடையாது. ஏதாவது மனஸ்தாபம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பேசாம இருக்கும். அப்புறம் திருப்பி நாங்கள் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க என் பையன் அடிப்பாங்க, நல்லா ஒரு அடிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா பையன் மட்டும் இருக்கு, மற்றபடி எதுவுமே அடிப்பாங்க. ஏன் அப்படின்னா எங்க வீட்டுக்குள்ள நீ
பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு எங்க வீட்டுடைய தலைவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வச்சிருக்கோம். என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து தான் தலைவர், மனுஷங்களாம் கிடையாது. நான் கிடையாது, நான் சம்பாதிக்கணும் நான் பெரிய தலைவர், நான் கிடையாது. இந்த பண காசுல என்னதுங்க பேப்பர், அதை வச்சிருக்கா நான் பெரிய தலைவர், நான் கிடையாது. இல்ல என் பையன் போய் அப்படியே ஒரு பயங்கரமான சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சுக்கலாம், அவன் தலைவர், நான் கிடையாது. இல்ல என் மனைவி எல்லாம் நகை சொல்ல வச்சிருக்காங்க தலைவியா, கிடையாது. எங்க குடும்பத்துக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்க தலைவர், உங்க வீட்டுல தலைவரை வச்சிருக்க வரைக்கும்னா உங்க வீட்டுல சமாதானம் சந்தோஷம் இருக்கும். இன்று ஒரு வேளை நீங்க இயேசு கிறிஸ்து என் வீட்டுல பிறந்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க சந்தோஷம் சமாதானம் சொல்லணும் இருக்கணும் வீட்டுல இருக்கும். கடைசி ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு பணையா இருக்கு ஊர்ல, பயங்கரமான பணக்காரரு, நல்ல காடு சொத்து எல்லாம் பயங்கரமா இருக்கு. அவர் சொத்தா இருக்கிறவரு அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பண்ணையாருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பண்ணையாரோட பையன் வந்து அந்த ஏரியா அவங்களுக்கு என்னென்ன வாரத்தொப்பு திறந்தொப்பு தான் இருக்கு. சரி திறந்தொப்பு வாரத்தொப்பு நம்ம போய் பார்த்துட்டு சாதாரணமா ட்ரெஸ்ஸை போட்டு அந்த திறந்தொப்புலேயே போய் பார்க்குறேன். எல்லா வேலை செய்யவும் அந்த ஆட்டை அடிச்சிருக்காங்க, மட்டையை கொடுக்காம ஆட்டை அடிச்சிருக்காங்க, தண்ணிலாம் அப்படி கரெக்டாக பண்ணாம ஆட்டை அடிச்சிருக்காங்க. இவன் போய் என்னையா வேலை செய்ய மாட்டீங்களா, என்ன இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்றான். அவன் என்ன பண்றாங்க, எல்லாம் மவுண்ட் எடுத்துட்டு அடிக்க வராங்க. யாரா நீங்க, நாங்க வேலை செய்ய உட்காந்து என்னடா நீ உனக்கு தைரியம், எங்களை யாரா நம்பி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அடிக்க வந்தாங்க. திரும்பி ஓடிட்டாங்க. அவர் மட்டும் போய் அப்பா கேட்டப்போ ஃபர்ஸ்ட் அப்பா சொல்றாரு, உன்னோட அப்பாவோட நிலம் எதுவும் உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும், அப்பாவுக்காக வச்சிருக்க சொத்து எனக்கு தெரியும். அடுத்தவனோட வீட்டுல போய் நீ வந்து தடை பண்ணச்சுன்னா அடிதான் செய்யணும். ஃபர்ஸ்ட் உனக்கு உண்டான நிலம் என்னன்னு உனக்கு தெரியும். அடுத்தது அந்த நிலத்தோட சொந்தக்காரன் வாரிசு நீதான் அப்படின்ற அளவுக்கு நீ ட்ரெஸ் பண்ணிருக்கணும். இந்த பண்ணையாரோட பையன் இருக்கான் இல்லையா, அதுக்கப்புறம் போய் சொத்து பார்க்கணும். ஓகே, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இது அப்படின்ற அதிகாரத்தை கற்றுக்கிறான். அடுத்தது என்ன பண்றான், அதுக்கேற்ற வஸ்திரம் தரிக்கிறான். ஒரு பண்ணையாரோட பையன் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போறப்போ அவன் நிலத்துக்குள்ள போகிறப்பே வேலை செய்யாம உட்காந்துருந்த எல்லாரும் பைபிள் போய் வேலை செய்யறாங்க. இது அப்படியே நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை கொள்வாங்க. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் என்ற ஒரு தைரியம் நமக்கு வந்து என்னன்னே தெரியாம என்ன பண்றோம், தேவையில்லாம போய் பிசாசுக்கெல்லாம் மாட்டிக்கிறோம். பிசாசு தேவையில்லாத காரியத்துல நம்மள டைரக்ட் பண்ணி கொண்டு போய் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் மாட்டிவிடுது. குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துக்கு சமாதானமே இல்லை, வியாதி, கடன் பிரச்சனை, எல்லாத்துலயும் வந்து பிசாசு மாட்டிவிடுது. ஏன் அப்படின்னா, அப்பா எனக்கு என்ன உயிரை வச்சிருக்கான்னு தெரியல, அப்பா எனக்கு எழுதி வச்சிருக்க உயிருக்கு இருக்கு, அப்பா எனக்கு எழுதி வச்சிருக்க உயிர் என்னன்னு தெரியல அப்படின்னா நான் அப்படிதான் போய் மாட்டுவேன். நான் ஒரு சாட்சியா சொல்றேன், இதே பைபிளை நான் எட்டி உடைச்சவேன் நான். ஆனா இன்னைக்கு இந்த பைபிளை தலைமையில வச்சு அப்படியே கழுவி ரவுண்ட் வரான்னு தைரியமா வருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் இதுல இருக்க நியாயங்கள் சக்திகள் எல்லாம் என்னை மேன்மையான எண்ணங்கள் மகிமையான திட்டங்களுக்காக வழிநடத்தி கொண்டு போகும். பரலோகத்துக்கு நேராக நீ வழிநடத்தி கொண்டு போகும். இங்க நான் பரதேசியை தங்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு நாள் நிச்சயமாக தேவனுடைய வீட்டுல நித்திய அன்போடு எனக்கு ஒரு வீடு கொடுக்கப்படும். ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு போவார்னு எனக்கு தெரியும். அதனால நான் இதை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்றேன். 8 வருஷம் தான், ஆனா இப்போ நான் ப்ரையாரிட்டைஸ் பண்றேன். பாகதே இருந்தோம் நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல, ஆனா இப்போ நம்ம பரிசுத்தமா ஆண்டவர் மாத்திருக்காரு. ஆண்டவர் நம்ம இன்னைக்கு உயரத்துல கொண்டு போய் நிற்க விரும்புகிறார். அதனால பைபிள் படிக்கிறது ஸ்டாப் பண்ணிடாது. அதுதான் நீங்க பண்ணையாரோட பையனா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு உயிர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்டவர் உங்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னு காட்டுவதற்கு இந்த பைபிள் தான் முக்கியம். அல்லேலூயா. அடுத்தது நீங்க பண்ணையாரோட பையனா இருக்கிற ஏற்ற போல ட்ரெஸ் பண்ணணும். ட்ரெஸ் பண்ண என்ன அர்த்தம், ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, ஆண்டவரோட மகனாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி வழி நடத்துறாரோ அதன்படி நடக்கும். அந்த வஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க நார்மலா வந்து நம்ம சும்மா சாதாரண ட்ரெஸ் இல்லை, ஆவிக்குரிய வஸ்திரங்கள், ஆவிக்குரிய அலங்காரங்களோடு இருக்கணும். ஆவிக்குரிய அலங்காரம்னா நீங்க வேத வாசிக்கிறீங்க, மற்றவங்க மனத்தாழ்மையா இருக்கீங்க, ஆவியின் கனிகள் உங்கள்கிட்ட இருக்கா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவனோட படத்திலே கனி கொடுக்குற வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக படைச்சிருக்காரு. ஆவியின் கனி கலாத்தியர் 5:22 வாசிங்க. 5:22 போட்டிருக்க ஆவியின் கனியின் பிரகாரம் நீங்க வாழ்றீங்களா? நீங்க கனி கொடுக்குற மரமா இருக்கீங்களா? நீங்க திராட்சை செடிகள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறா இருக்கிற நம்ம திராட்சை கொடி, அந்த கொடியா இருக்கும். கொடி வந்து செடியில் அட்டாச் ஆயிருந்தா தான் கனி கொடுக்கும். இல்லாட்டி கொடிக்கும் கிரவுண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. நியூட்ரியன்ஸ் போகாது, தண்ணி போகாது, காஞ்சி போயிடும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், எங்கள் நினைச்சிருக்கணும். நீங்கள் இன்னிலும் என் வார்த்தைகள் உங்களில், ஒரு வார்த்தை கிடையாது, கேலண்டர் ஒரு வசனம் கிடையாது, சும்மா வாட்ஸ்அப்ல வர ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது, என் வார்த்தைகள் உங்களில் அப்படின்னா வேத வசனம் போதுமாக. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா, அப்படி நினைச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கொள்வது என்பது நீங்க செய்யப்படும்.
வியாதிகள் இருக்கா, குடும்பத்துல சமாதானம் இல்லையா, இல்ல பசங்க ஒன்றும் படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல குழந்தை பிறக்கலையா, கல்யாணமே ஆகலையா, என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உனக்கு சரி பண்ணி கொடுக்குறேன். நான் கேட்கறது எல்லாமே ஒரே விஷயம் தான், என் வார்த்தைகள் உங்களை நிலைத்திருக்கிறதா, நீங்க வார்த்தை நிலைத்திருப்பீங்களா, வேத வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கா? அப்படி வேத வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருந்தாதான் நீங்க உண்மையான செய்யுங்க. நீங்க பாஸ்டர் அடிக்க சொல்லுவாங்க, பைபிள் ஒரு டைம் நீ படிச்சுட்டீங்கன்னா கிறிஸ்தவனை சொல்லிக்காத, கிறிஸ்தவ சொல்லி வெக்கப்படுவீங்க. அட்டக்கு அட்டை உள்ள படிச்சு முடிச்சிருக்கியா, படிச்சு முடிச்சாதான் நீ கிறிஸ்தவன், இல்லாட்டி கிறிஸ்தவன் வெளியில பேசிக்காத. நீ வேணா சொல்லிக்கலாம், ஆனா ஆண்டவர் தெரியும் நீ கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உனக்குள்ள போகல, உன் வாயில ஒரு டைம் கூட படிக்கல அப்படின்னு நீ என்ன கிறிஸ்தவன், அப்புறம் என்ன படிச்சிருக்க அப்படின்னு எங்க பாஸ்டர் சொல்லுவாரு. அதுக்காகவே வந்து அப்படியே டேட் போட்டு அந்த போய் படிச்சுட்டு ஃபுல்லா முடிச்சாச்சு. சரி, அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், வைராக்கியம் உடையவர்களாக வேதத்துல அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கர்த்தர் எனக்குள்ள பிறந்திருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க வெறும் எங்க வீட்டுல சும்மா கிறிஸ்துமஸ்க்கு இருக்கிறனால ஸ்டார் பண்ணுறது ப்ரோஜனம் கிடையாது. நிஜமாலுமே இன்னையிலிருந்து நான் ஒரு முடிவெடுக்கிறேன், எப்படி ஒரு கிறிஸ்தவனுக்கு வேத வாசிப்பும் ஜபமும் ரொம்ப முக்கியம் நீங்க சொல்றீங்களோ அதை நான் இன்னையிலிருந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ற மட்டும் கண்ணில் கொண்டு நினைச்சேன். பரிசுத்த கிறிஸ்துமஸ் நாள்ல கிறிஸ்துமஸ் நாள்ல எங்களோட அநேக காரியத்தை பேசுறீங்க. ஜனத்தின் முக்கிய காரியத்தை கொடுத்து கண்ணியில் காட்சியை வழிவழி போக செய்யறதுக்காக அன்றைய உதவி செய்யறதுக்காக நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய நீங்க உதவி செய்யற முக்கியமான வழிவழி போகணும். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு வேறு காரியத்தை இன்னொரு வாசிக்க நிச்சயமா இருந்து வாசிக்கிறோம். அப்படிங்கிற வேதத்தை கண்களுக்கு கருத்து கொண்டிருக்கிறாங்க. சரியில்லை சார், உங்களோட வார்த்தைகளை இன்னும் நிறைய கேட்கிறோம், கற்பனை வழியில் நடக்கணும் அப்படின்னு ஒரு தாழ்வாக அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷங்களை ஒருவிடங்களுக்கு துறைமுறை கொடுத்திருக்கிறார். வானத்தின் பாடல்களை திறந்து இழப்பதாக போகும் அம்மி குறிஞ்சி நன்றாய் சரி ஒளிப்படி உன் மனிதர்கள் போடப்படுதுன்னு சொல்லிடு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியிருக்கிறார். கிறிஸ்துமஸ் நாள் கொடுக்கிறோம், இன்று நாம் ஆசிரியப்பே சொன்ன வாக்குத்தத்தை வருஷங்களே நன்மையினால் முடிசூட்டுகிறவர் அந்த வேகம் பாய் எங்காய் பொழிவு சொன்னார்.